முன்னை வினயகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாழியம்பும் கலித்துறை அந்தாதி ஓதை செவிஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அருசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இதியன் விண்ணப்பமே வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமி ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரிடாத அருவினையேன் வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்ப்புகள்கே. இந்த பாசுரமானது ராமானுஜன் நூற்றந்தாதிலே 23வது பாசுரம். இந்த பாசுரத்தாலே தன்னுடைய தாட்சியை சொல்லிக் கொண்டு சுவாமி திருவரங்கத்தை வந்தனார். அதனால ஒரு ஆபத்து சுவாமி ராமானுஜருக்கு வந்துவிடுமோ என்று பயப்படுகிறார். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு பாசுரம். இந்த பாசுரம் வருவதற்கு முன்னாடி கடந்த காலக்ஷேபத்திலே நாம் அனுபவித்த 22வது பாசுரம் கார்த்திகையானும் கரிமுகத்தானும் கனலம் முக்கன் மூர்த்தியும் மோடியும் வெப்பும் முதுகிட்டு மூவுலகும் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜனந்தன் செம வைப்பே அப்படின்னு தெரிவித்த பாசுரம். அந்த பாசுரமானது நம்ம அனுபவிக்க பெற்றோம். ஆனால் அந்த பாசுரத்துல சில சில சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருந்தது. ஏனென்றால் தேவதாந்திர வஜனத்துவம் கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அது எதனால கூடாது? கண்ணனுடைய சாபத்தால. அந்த மோடியும் வெப்பும் முதுகிட்டு, மோடி என்று சொல்லக்கூடிய துர்கை அவர் என்ன பண்ணினான்னா நக்னையாக வந்து நின்று கொண்டு மேற்கொண்டு கண்ணனை மேற்கொண்டு சக்கராயுதத்தை விடவிடாமல் தடுத்தாள். அதனாலே தன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு ஒரு சாபத்தை இட்டார். உன்னை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு அவர்கள் சம்பாதித்து வைத்த 12 வருஷ பக்தி கிருஷ்ண பக்தியானது தொலையட்டும் என்று. அதனால்தான் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தேவதாந்திர பஜனத்துக்கு அவ்வளவு தூரம் போவது கிடையாது என்கிற நிலையை பார்த்தோம். அது மட்டுமல்ல, அந்த பாசுரம் வருவதற்கு காரணமே ஆளவந்தார் என்ன, நாதமுனிகள் என்ன, சுவாமி நம்மாழ்வார் என்ன, இம்மூவரும் கிருஷ்ண பக்தியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த கிருஷ்ண பக்தி ஈடுபட்டு இருக்கக்கூடிய தன்மை இவ 3 பேருக்கு இருக்கு, இயற்கையாவே இருக்கு. அதனால கிருஷ்ண பக்தியை பத்தி பாடுவோன்றதுக்காக தான் அந்த பாசுரத்தை எடுத்தார். அதிலே கண்ணனுடைய வைபவத்தையும் அப்படிப்பட்ட கண்ணனுடைய அனுபவத்தை பூர்ணமாக தன்னுடைய நெஞ்சில் வைத்துக் கொண்ட சுவாமி ராமானுஜர், அவர் யார்? அவர் கனகம் முக்கன் மூர்த்தியும் மூவுலகம் பூத்தவனே என்று போட்டிட வானன் பிழை பொறுத்த தீர்த்தன். தீர்த்தன் தெரிவிக்கிறார். தீர்த்தன்னா பரிசுத்தமானவன். என்ன பரிசுத்தம்னா ஒண்ணுமில்ல சுவாமி, அவர் இத்தனை தூரம் தான் எதிர்த்து வைத்து தெரிஞ்சு கொண்டும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா, அதுதான் பரிசுத்தம். தீர்த்தனை ஏற்றும் ராமானுஜன் எந்தன் சேம வைப்பே. அப்படிப்பட்ட ராமானுஜர் எனக்கு சேமிப்பாக இருக்கக்கூடிய நிதி, வைத்தமா நிதின்னு சொல்றோமோ, அந்த நிதின்னு சொன்னார். சொன்ன உடனே 23வது பாட்டு வந்தது. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமே ராமானுஜனை அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதுல கடந்த காலக்ஷேபத்துல நிறைய விசாரங்கள் விசாரிச்சிருக்கோம். நியத்த கர்மா அநியத்த கர்மான்னு பார்த்திருக்கோம். அதாவது எந்த கர்மாவும் நாம பண்றக்கூடிய கர்மா இருக்கு, பகவானால பண்ணக்கூடிய நிலையும் உண்டு. அதனால எல்லாமே பகவான் தான் பண்றார் என்பதும் கிடையாது. அப்ப பகவத் அத்தீனத்துல நம்முடைய காரியம் இல்லையா இருக்கு. இது அத்தனையும் நம்ம நியத்த கர்மா அநியத்த கர்மா என்ற சப்தத்துல நம்ம பார்த்திருக்கோம்.
இன்னும் நன்னா பூர்ணமா தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஸ்ரீபாஷ்யம் வாசிதான் நல்லா தெரிஞ்சுக்கலாம். இருக்கட்டும். இப்ப இந்த 23ஆம் பாட்டு வைப்பாக கண்ணனைத்தான் ராமானுஜர் திருவுள்ளத்திலே கொண்டார். கண்ணனை ராமானுஜர் தன்னுடைய திருவுள்ளத்திலே கொண்டார். முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவன் மொய்ப்பொழுகரை, அதாவது எப்போதும் வைக்குமி ராமானுஜனை வைப்பாக வான்பொருளிதென்று நல்லன்பன் மனத்தகத்து எப்போதும் வைக்குமி ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். கண்ணனைத்தான் ராமானுஜர் திருவுள்ளத்துல கொண்டார். கண்ணன் சர்வரட்சகன், ராமானுஜரும் சர்வரட்சகனா. ஆமா, எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய தன்மை ராமானுஜருக்கு உண்டு. ஆனா அந்த ராமானுஜர் எனக்கு சேம வைப்பென்றல், எனக்கு சேம வைப்பு, எனக்கு நிதி அவர்தான் என்கிறார். எனக்கு நிதியே அவர்தான் என்கிறார். என்ன நிதினா இது ஒரு சந்தேகம். ராமானுஜர் எல்லாருக்கும் தானே நிதி, ராமானுஜர் எல்லாருக்கும் தானே நிதி, இவருக்கு மட்டும் நிதியான்னா எல்லாருக்கும் யாருக்கு? எம்பாருக்கும் ராமானுஜர் தான் நிதி. அதே போல புறத்தாழ்வாக்கும் ராமானுஜர் நிதி, முதலையாண்டானுக்கும் ராமானுஜர் தான் நிதி, சோமாசி ஆண்டானுக்கும் ராமானுஜர் தான் நிதி, அதே வடுகு நம்பிக்கும் ராமானுஜர் தான் நிதி. அப்ப எல்லாருக்கும் தானே ராமானுஜர் நிதி. அப்படி இருக்க செய்து தனக்கும் நிதி என்று சந்தோஷப்படுகிறார். சரி சுவாமி, எல்லாருக்கும் நிதி எல்லாருக்கும் இருக்க செய்தியும் தனக்கு நிதி என்று இருக்க செய்து அந்த நிதி தனக்கு நிதியா இருந்து அவளுக்கு நிதியா இருக்கும்போது ஒரு ஆபத்து இல்லை, எனக்கு நிதியா இருக்கும்போது ஒரு ஆபத்து வருது. இந்த பெரியவர்கள் நான் என்ன பண்ணினா எல்லாரும் வரிசையா ஞாபகம் வச்சிருக்கு என்னன்னா, அது இத்தனை பேரும் ராமானுஜரை தன் திருவுள்ளத்தில வைத்து கொண்டார்கள். அந்த நிதின்னு சொன்னோடனே அந்த நிதியான ராமானுஜரை தன்னுடைய திருவுள்ளத்துக்குள்ள வைத்துக் கொண்டார். யாராரு? குரத்தாழ்வார் என்ன, எம்பார் என்ன, அதே போல சோமாசி ஆண்டான் என்ன, அதே போல இருக்கக்கூடிய வடுகு நம்பி என்ன, இவர்கள்லாம் வச்சிருந்தாரோனா. அப்ப வச்சு அப்பேற்பட்ட வஸ்து அவர்களுடைய திருவுள்ளத்துக்குள்ள வைத்துக் கொண்ட அந்த மிகவும் மேம்பட்ட வஸ்து, பரிசுத்தமான வஸ்து, ஆச்சரியமான வஸ்து, அலங்கிருத்தமான வஸ்து, அப்படிப்பட்ட வஸ்துவை போய் நான் என் நெஞ்சத்துல எடுத்து வைத்துக் கொள்வேனே, அதை போய் வைத்த நிதின்றாரு. என்னுடைய நெஞ்சத்தில் திருவரங்க தெரிவிக்கிற என்னுடைய நெஞ்சத்தில் வைத்த நிதின்றாரு. இந்த இடத்துல என்னிடத்தில் அந்த நிதிக்கு என்ன ஆபத்து வந்து விடுமோ அப்படின்னு பயப்படுறாரு திருவரங்க தவிர்க்கிறார். புரியத்துக்காக சொல்றேன். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருள் இருக்கிற இடத்துல இருந்தா, இருக்க வேண்டியவற்றை இருந்தா நன்னா இருக்கும் சுவாமி, ஆபத்து இல்லாம இருக்கும்னு சொல்லுவான். சுவாமி இவாட்ட குரங்கு கையில பூமாலை கொடுத்தா போலன்னு கேள்விப்பட்டிருக்கணும். அந்த மாதிரி அந்த நிதி குரத்தாழ்வார், முதலையாண்டான், எம்பார் இவாட்டம் தான் நன்னா இருக்கும். என்கிட்ட வந்து இருக்கு, என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள வச்சுனேனும் வச்சுட்டு இருக்கணும். அப்ப என்னுடைய நெஞ்சத்துக்குள்ள இருக்குன்னா அந்த நிதிக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ? ஆபத்துன்னு நிதி பாழாடுன்னு சொல்ல, அந்த நிதிக்குண்டான தன்மை குறையுமே, அந்த மதிப்பு குறையுமே, பெருமை குறையுமே அப்படின்னு பயப்படுறாரு. அந்த பாசுரம் தான் இந்த பாசுரம். ஆச்சரியமான பாசுரம். அப்ப நிதிக்கு ஒரு தன்மை குறையுமா சுவாமி? அந்த மாதிரி நிதிக்கு உண்டான பெருமை குறையுமான எந்த பெரியவும் ராமானுஜர் குறைய போவதே கிடையாது. ஆனா பாசுரம் அப்படிதான் அமைச்சிருக்காரு. வைப்பாய வான்பொருளை தன்று நல்லன்பன் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமே ராமானுஜனை இருளத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையே வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய்ப்புகள் கேந்திரிடவ. நான் வாழ்த்தினது என்ன ஆகிவிடப் போகிறதோ அப்படின்னு என்னத, நான் வாழ்த்தினது என்னன்னா அவரை கொண்டு வந்து என் மனசுல வச்சனும். அது என்ன ஆகுதோ, ஒருவேளை என் வார்த்தையோ என் கண்திருஷ்டியோ பட்டபடியாலே ராமானுஜருங்க பெரிய நிதிக்கு ஆபத்து வந்துடுமோ? என்ன சில பேர்லாம் சாமி நீர் அங்க இருக்க வேண்டாம், நீர் இருந்தாலும் ஆபத்தான், வெளில வந்துடும் அப்படின்னு சொல்றாரானோ. அவ இருந்தா நல்லா இருக்கும், நீ இருந்தா சரியா இருக்காது, ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும்ன்றா இல்லையா? அந்த மாதிரி நான் இருக்கேன், நான் வாழ்த்தி இருக்கேன், நான் இவ்வளவுதான் பேசியிருக்கேன், ஒருவேளை என் வார்த்தையே அவருக்கு கந்திருஷ்டியா பட்டிருக்குமோ, என் வார்த்தையே அவருக்கு ஏதாவது ஒரு ஆபத்தை கொடுக்குமோ அப்படின்னு திருஷ்டி தோஷம் பட்டு இருக்குமோன்னு. ஏன்னா பெரியவர்களுடைய இதயத்துல தாழ்ந்தவர்களின் இதயத்துல கொண்டு போய் வச்சா என்ன சொன்னாகும்? பெரியவர்களுடைய அந்த பெரியவர்களை தாழ்ந்தவர்கள் இருதயத்துல கொண்டு போய் வச்சா சுவாமி
என்ன சுவாமி இவர்கிட்ட கொண்டு வந்து வச்சிருக்காரு, சில பேர்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அந்த இடத்த விட்டுட்டு ஒரு தாழ்ந்த இடத்துக்கு வச்சு இவர் அங்க போயிட்டாரா அவ்வளவுதானா அப்படின்னு தோன்றும். அப்ப திருவரங்கத்தவனுடைய மனசுக்கு போயிட்டாரா ராமானுஜர், அப்பனா ஒரு சுமார் தான் போல் இருக்கு அப்படின்ற ஆபத்து வந்துடுமோன்னு திருவரங்கத்தவர் நினைக்கிறார். ஏன் இவர் தாழ்ந்தவர். இப்ப கூரத்தாழ்வாடு திருவுள்ளத்தில் இருந்தாரு சுவாமி முதலியாண்டான், அதே போல வங்கிபுரத்து நம்பி, அதே போல சோமாசி அணைவு திருவிழா, அவெல்லாம் பெரியவாச்சே, அவெல்லாம் ரொம்ப பெரியவராச்சே. அந்த பெரியவருடைய திருவுள்ளத்துல இருந்தா எந்த குறையும் கிடையாது, மேலும் அவருக்கு பெருமை மிக்க போறது. ஆனா என்னுடைய திருவுள்ளத்துக்கு வந்தாச்சுன்னா அதனால நான் அதான் ஆபத்து, ஏதோ ஆபத்து வந்துருவோம் ஆபத்து வந்துடும், ஐயோ வரப்படாது என்று பயந்து பாடக்கூடிய பாசுரம் தான் இது. இந்த ராமானுஜருக்கு எந்த விதமான ஆபத்து வர அப்படின்னா பெருமை குன்றி விடுமோ என்கிற ஆபத்து. என்னன்னா புரிஞ்சுக்கோ, பெருமை குன்றி விடுமோ, ராமானுஜர் பெருமை என்ன, ஒரு தாழ்ந்த இடத்துக்கு போயிட்டாரணும். புரியத்துக்கா சொல்ல சுவாமி ஜிஎஸ் சுவாமி இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும், அதை விட்டுட்டு நிறைய போஜன சாலைலாம் இருக்கணும். இன்னைக்கு அப்படியே மறந்துடும். இதை எக்ஸாம்பிளுக்காக சொல்லிட்டு இருக்க, சில எக்ஸாம்பிள்லாம் அப்படியே சொல்றது தப்புதான். இருந்தாலும் இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு தகுந்தாப்போலதான் எக்ஸாம்பிள் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடுறது. ஆனா அந்த முன்னோர்கள் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. எந்த எக்ஸாம்பிள் சொன்னாலும் எல்லா காலகட்டத்துக்கும் அது ஒத்து போற மாதிரி இருக்கும். இப்ப அந்த சுவாமி ஏதோ ஒரு போஜன சாலைக்கு உள்ள போயிட்டு ஆரம்பிச்சுன்னு போயாச்சுனாலே அது என்ன தெரியுமா ஆகும், சுவாமி அவர் அங்க பார்த்தனே அப்படின்னா, ஓ அவர் அங்க போனாரா அப்படின்னு சொல்றேன். அப்ப அவரு ஆபத்து வந்துடுறதுனும், அப்ப ஆபத்துனா அவருடைய பிராணனுக்கோ அவருடைய சரீரத்துக்கோ இல்ல அவருடைய பெருமை குறையிறதுனும். அதே போல ராமானுஜர் திருவரங்கத்தவரால் திருவுள்ளத்துக்கு வந்துட்டாராம், அவரை கொண்டு வச்சுட்டார் அப்படின்னு சொன்னாலே, ஓ திருவரங்கத்தவர் தாழ்ந்தவர், கூரத்தாழ்வாடு திருவுள்ளத்திலிருந்தா உயர்ந்தது. அதே போல முதலியாண்டான் எம்பாவுடைய திருவுள்ளத்திலிருந்தா உயர்ந்தது. முதனார் திருவரங்கத்தவர் திருவுள்ளத்துக்கு போயிட்டாரா, தாழ்ந்ததாச்சே என்ன ஆபத்து வந்துடுமோன்னு பயப்படக்கூடிய பாசுரம் தான் 23ஆம் பாட்டு. வைப்பாய வான்பொருள் என்ற நண்பர்பன் மகத்தகத்தை அப்படின்னா இதுக்கு ஆழ்வார் திருநகர் சுவாமி ஆச்சரியமா ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப நமக்கு இதை அடைய சொன்ன உடனே என்ன தோணும்னா, அப்பன்னா பகவான் நம்முடைய திருவுள்ளத்தில் வைக்கப்படாது, ராமானுஜன் நம்முடைய திருவுள்ளத்தில் வைக்கப்படாது அப்படின்னு அர்த்தம். அந்த அர்த்தமே இல்லை. அதைத்தான் ஆழ்வார் திருநகர் சுவாமி ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ஆச்சரியமா ஒரு விஷயம் தெரியும். என்னன்னா ரொம்ப நன்னா எழுதியிருக்காரு. என்னன்னா அன்பும் ஞானமும் மாறாடுகிறதுன்றார். கொஞ்சம் நன்னா நிதானமா கேட்கணும். ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய காலக்ஷேபம்னால கொஞ்சம் மூளைக்கும் அதே போல இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய இந்த பகுத்தறிவும் சொல்றா இல்லையா, அதுக்கு நிறைய வேலை இருக்கும். என்ன வேலை இருக்குன்னா அதுதான் சாஸ்திரம் என்ன சொல்லிச்சோ சாஸ்திரத்தை அடிவொட்டியே இவருடைய பிலாசபி இருக்கும். இவருடைய நிலைகள் எல்லாம் அது ஒட்டிதான் இருக்கும். மற்றதெல்லாம் கதாபாத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இவாளுடைய நிலையை சீவேஷ்வர நிலையை விரிப்ப ஞானமும் அன்பும் மாறாடுகிறதுன்றார். நமக்கு ஒண்ணு சொல்லணும், இப்ப ஞானம் அன்பும் வெவ்வேறு மாறாடுறதுன்னு இருக்கும். ஒரு நேரத்துல ஞானம் இருக்கு, ஒரு நேரத்துல அன்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஞானம் அன்பு வெவ்வேறுன்னா பக்திஷ ஞான விசேஷகான்னு தெரிவிக்கிறார். ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான் பக்தி. ஞானத்தின் அன்புன்னா பக்தி, ஞானத்தின் முதிர்ந்த நிலைதான பக்தி. அப்ப ஞானம் பக்தி இந்த ரெண்டுமே மாறி மாறி வருன்றார். ஞானம் பக்தி ரெண்டுமே நன்னா கேட்டுங்கோ. இந்த மாதிரி இருக்கா சுவாமின்னா நிறைய இருக்கு. நான் சாயங்காலம் கூட பார்க்க போறோம், திருப்பல்லான்ல அப்படிதான் இருக்கு. ஞான தசை பிரேம தசைன்னு வருது, இங்க ஞானம் அதுக்கப்புறம் பக்தின்றது. ஆனா அங்க பிரேம தசை வேறு, இங்க பக்தி தசை வேறு. அது என்ன புரிஞ்சுங்கோ, அங்க ஞான தசை இருக்கு, பிரேம தசை இருக்கு. அதே போல இங்க அந்த பிரேம தசை தான் இங்க பக்தியான, இது வேறு அது வேறு. அங்க வரைச்சு அது நல்லா சொல்றேன். இங்க ஞானம் பக்தி ரெண்டு பார்த்து வச்சுங்கோ. அப்ப நம்ம ரெண்டும் மாறி மாறி வருதுன்னா அபாரமான பக்தி இருந்து வந்துட்டா ராமானுஜர் அனுபவிக்க நாம் தான் மேலு விழுந்து விடுவார். சுவாமி அவர் அனுபவிக்குது என்ன தவிர வேற யாரும் இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிர், இல்லை எனக்கு எதிரே, எனக்கு சமமானவங்க கிடையாது, மேம்பட்டவங்க கிடையாது, நான் எப்படி அனுபவிக்கிற மாதிரி அந்த ராமானுஜர் அப்படின்னு அபாரமான பக்தி வந்துருச்சுன்னா நாம் தான் மேல் விழுந்து அனுபவிப்பார். மேல 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 ராமானுஜர் எப்படி அனுபவிக்கிறா. அது கொஞ்ச நாள் யாருன்னு ஞானம் வந்துட்டு வச்சுக்க, யார் சுவாமி, பரமாத்ம சுரூபம் ஜீவாத்ம சுரூபம் மிக்க இருநிலை மெய்யாம் உயிர்நிலை. மெய்யாம் உயிர்நிலை என்று கட்சி அது ஜீவாத்ம சுரூபம். சுரூபம்னா ஞான பாகம்.
ஞானபாகம்னா ஞாத்திருத்துவம். ஞாத்திருத்துவம் வந்துருத்தனாலே யானம் வந்துட்டாலே ஐயோ நான் போய் அவரோட போய் சொன்னா நான் போய் தொட்டு இருக்கவே படாது அப்படின்னு விலக ஆரம்பிப்பார். ராமானுஜர் பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட யோகிதை கிடையாது. அப்படி இருக்கச்சது அவரை அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேனே, இது ஞான பாகத்துல ஏற்படும். அது பக்தி பாகம் வந்து வச்சுக்கேன், நான் தான் அனுபவிக்கணும். என்னை தவிர வேற யாரும் அனுபவிக்கிறதுக்கு உண்டான யோகிதை படைத்தவா நான் தான் அனுபவிக்கணும் அப்படின்னு மேல விழுந்து 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 அனுபவிக்க தோணும். இதுதான் பூர்வாச்சாரியார்கள் அத்தனை பேருக்கும், ஆழ்வார்கள் ஆச்சாரியார்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஞானம் என்ன பக்தி என்ன மாறி மாறி வந்துட்டு இருக்கும். மாறி மாறி வந்துருக்கும். ஆழ்வார் நம்மாழ் வச்சு நேர திருவாழ்விலை இதெல்லாம் நல்லா பார்க்க போறோம். திருவாழ்விலை ரொம்ப நல்லா பார்க்க போறோம். இப்ப ஆழ்வார்கள் காலத்துல இருக்கு, இதெல்லாம் அப்பதிருந்தே இருக்கு. வேணும் என்று பக்தி பிறந்தா ஆழ்வார் சொல்லுவார் என்ன தெரியுமா, ஊனில் வாழ்வுஜீரே நன்னை உன்னை கொற்று தானும் தானும் தியானமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் பாலும் நெய்யும் கண்டலும் அமுதமத்தே. ஊனில் வாழ்வியரே நல்ல பேர் உன்னை பெற்று வாழுறார் பெருமான் மதுசூதன் என்னம்மான் தானும் யானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனும் தேனும் கலந்தார் போல தாளும் பாலும் கலந்தார் போல அப்படின்னு திருமாலையாண்டான் சொன்னார். சுவாமி ஒத்துக்கல. தேனும் தேனும் கலந்தா ஏகரசம் தான், அப்படி இல்ல. தேனும் பாலும் நெய்யும் கண்ணலம் அமுதுபத்தே, இது எல்லாமே கலந்த பஞ்சாமிர்தத்தை போல இருக்கணும். அந்த பஞ்சாமுதத்தை போல கலக்கிறான் பகவான் வாஸ்துவம். அந்த மாதிரி கலந்துறாரு. அப்ப என்னது இதுக்கு பக்தி தசைன்னு. அந்த பக்தி தசை வந்தாலே இந்த நிலை வந்துடும். தேனும் பாலும் நெய்யும் கண்ணனும் அமுதமத்தே அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆனா ஞானம் வந்துட்டு வச்சுக்கேன், ஞானம் அதீத ஞானம் வந்துருத்தோன்னா ஓ நான் அவரோட பழகவே படாது, அவர்கிட்ட கிட்டவே போகப்படாது. அதுக்கு என்ன சுவாமி பாசுறேன்னா, வளவேல் உலகின் முதலாய வானோர் இறையை அறிவினையேன் பலவேல் வெண்ணை தொடுகுண்ட கல்வா என்பன் பெண்ணையும் தலைவே முறுவல் பின்னைக்காய் வல்லானாய தலைவனாய் இளவேரேழும் தழிவு ஏந்தாய் எந்தை நினைந்து நினைந்துன்னு. இப்ப என்னன்னா, நான் கிட்டக்க பொய்யே இருக்கப்படாது, இவரு வந்து இருக்கப்படாது, நான் யார வட்ட போகிறதுக்கு, என்ன இவ்வளவு நீச்சன் நானு இராய்த்து ஓட ஆரம்பிப்பார். இராய்த்து பகவான் கிட்டக்க போகாம இராய்த்து ஓட ஆரம்பிப்பார். அதே அந்த பகவான் வந்து இவருக்கு பக்தி தசை வந்துட்டு வச்சுக்க, பக்தி தசை வந்து நான் தான் அனுபவிக்கணும். தேனும் பாலும் நெய்யும் கண்ணலம் அமுதபத்தேன்னு எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி பஞ்சாமுதத்தை அனுபவிக்கிறா போல என்ன அனுபவிக்கிறா, நானும் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. இதெல்லாம் வந்து இந்த நிலைனா மாறி மாறி வரும். திடீர்னு ஓஹோன்னு பேசுவார், திடீர்னு நான் யாரு அப்படின்னு ஓடி போயிடுவார். இது ரெண்டுமே வரும். திடீர்னு அவரோட கலந்து பேசி அவரோட அப்படியே ஆலிங்கனம் பண்ணுவா போல பேசுவார். திடீர்னு ஓ நான் அந்த இடத்துக்கு போகப்படாத, எதுக்காக போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஓடி போறாரியா. அப்ப ஞானம் அதிகப்பட்டால் ஓடி போயிடுவார். அது கிட்டக்கே நிற்க மாட்டார். ஏன்னா ஞானம் அதிகம் வந்துருச்சுன்னா கிடைக்க மாட்டார். பிரேமம் அதிகம் வந்துருச்சுன்னா மேல் விழுந்து அனுபவிக்கிறார். அதான் பக்தி. பிரேமம் அதிகம் வந்துருச்சுன்னா மேல் விழுந்து. இப்ப கீழே எங்க எல்லாம் திருவாங்கத்தில் அது அனுபவித்தாரோ அனுபவிக்கக்கூடிய, அதாவது ராமானுஜரை பூர்ணம் அனுபவித்தாரோ அந்த அனுபவிக்க நிலையெல்லாம் பிரேம திசை. அப்படின்னா பக்தியானபடியால் அனுபவிச்சார். இப்ப இந்த 23ஆம் பாட்டு ஞான தசை. அப்பனா அது பிரேமாதிக்கம், இது ஞானாதிக்கம். பிரேமாதிக்கம்னா கூடவே இருந்து அனுபவிக்கக்கூடிய தன்மை பிரேமாதிக்கத்தில் ஏற்படும். ஞானாதிக்கம் என்றால் ஓ நான் யார் அனுபவிக்கிறதுக்கு, ஓ அவர் இவ்வளவு பெரியவர், அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. திருவங்கையாளர் தெரிவிக்கிறார். மைவண்ண நரும் குஞ்சு குழல் பின்தாழ மகரம் சேர்படை இறை வீழ்பாடு இளங்கியாட எய்வண்ண வெண்சிலையை துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையம் மரவிந்தம் அடியும் மகுதே அவ்வண்ணத்தவர் நிலவை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோம்னு. அதனானது ஞானாதிக்கம் இருக்குது. அப்ப பிரேமதசை இருந்தா அனுபவிக்கணும்னு தோணும். ஞானதசை இருந்தா ஓ இவ்வளவு பெரியவற்ற கிட்டக்க போகக்கூடாது அப்படின்னா, இப்ப ஞானம்னாலே தன் நிலைக்கு திரும்பி கொண்டு வந்துடும். அதுதான் முக்கியம். ஞானம்னு சொன்னால தான் யாருன்னு நினைக்க வைப்போம். ஓ நான் இவ்வளவு நீச்சனா இருக்கேன்னு நினைக்க வைக்கும். பிரேமம்னாலே என்ன சொல்லணும், ஆகாசத்துல அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படியே மேலே எழுந்து பறந்துட்டே இருப்பேன். பறந்துட்டே இருக்கன்னு என்ன அர்த்தம், நாம சில பேர்லாம் சுவாமி கையுங்காலம் தெரியாம ஆடிட்டு இருக்காங்க, அந்த அர்த்தம் இது இல்ல. பிரேமம் ஆகாசத்துல பறக்கணும்னு அர்த்தம் அவனை மேல் விழுந்து அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருந்துட்டே இருக்கும்.
அது ஆச்சார விஷயமாகட்டும், ஆழ்வார்கள் விஷயமாகட்டும், பகவான் விஷயமாகட்டும், எதுவா இருந்தாலும் மேல் விழுந்து அனுபவிக்கணும்னு தோணும். இது பக்தி தசை, பிரேம தசை. அதே ஞான தசையா இருந்ததுன்னா தான் யாருன்னு வந்துருது இல்லையா? தான் யாருன்னா தன்னுடைய சொரூபம் தெரிஞ்சதுன்னா, தன்னுடைய சொரூபம் என்ன? சேஷத்துவ பாரதந்திரம். சேஷத்துவ பாரதத்தினா அவன் ஆண்டான், நான் அடிமை. அடிமைக்கு தகுந்தவன் நான் இருக்கணுமோனோ, அந்த இருக்கக்கூடிய தன்மை நான் ஒதுங்கிதான் இருக்கணும். ஒதுங்கிதான் இருக்கும் அப்படின்னா அங்கிருந்து கிளம்புறதுக்கு தோணு. இதுதான் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி சரி சுவாமி, இந்த மாதிரி நிலைக்கு திரும்பி கொண்டு வந்துடும் அப்படின்னா ஆகாசத்துல அது ஏன் கண் திருஷ்டியால் அவருக்கு என்ன ஆபத்து வந்துடுவோம் பயந்து பாடக்கூடிய வாசனம். என்னுடைய கண் திருஷ்டியே பட்டுடுமோ ராமானுஜருக்கு என்ன கொண்டு வந்து தன்னுடைய நெஞ்சத்துல வச்சிடணும். வச்ச உடனே ஓ என்று கண் திருஷ்டியை பட்டுடுமோன்னு பயந்து ஏன்னா சரி சுவாமி, இந்த பாசனம் 23ஆம் பாசனம். இந்த பாசனம் அப்படி இருக்குன்னா இவர் என்ன சுவாமி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் மாத்தி மாறி பாதிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நன்னா தானே பாடினார். நன்னா பாத்துங்க, நன்னா தானே பாடினார். அவன் ராவணன் அனுபவிக்கணும் தானே பாடினார். இப்பயே இந்த மாதிரினா ஏதோ பிட்டி பிடித்த அப்புறம் மாறி மாறி பாடுறாருன்னு தோணும் நமக்கு. என்ன பாத்துங்க, பித்தி பிடித்தார் போல மாறி மாறி பாடுறாருன்னு தோன்றும். வாஸ்தவம் உண்மைதான், பித்தி தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்ல பித்தி பிடிச்சு பாடினா சரியா இருக்கும்னா ராமானுஜர் திருவடிகளில் பைத்தியம். ராமன் நமக்கும் பிடிக்கணும், நமக்கு அந்த பித்து பிடிக்கணும். நமக்கு பிடிக்கிறதே கிடையாது. நமக்கு பித்து வேற எதுலயே இருக்கு. பித்து என்ன பைத்தியம், வேற எதுலயே பித்து இருக்கு. இந்த வஸ்து அந்த வஸ்து, இதாவது எந்தெந்த வஸ்து அச்சித் வஸ்து, அந்த அச்சித் வஸ்துல நமக்கு பிஸ்து இருக்கு. சித்து இல்ல, பகவான் என்கிற பரமாத்மா வஸ்துல பித்து இருக்கணும். ஏகோ விஷ்ணு பகத்பூதம், பூதம் பிடிக்கணுமா? பூதம் பிடிக்கணும்னா என்ன? விஷ்ணுங்கிற பூதம் பிடிக்கணும். மத்த பூதம் பேய் பிசாசனா இல்ல. ஏகோ விஷ்ணு இதான் ஆழ்வார்த்திற்கு உற்ற நாள் நோய். இந்த நோய் வரணும்ன்ற இந்த நோய்க்கு என்னத்தமா பேரு? உற்ற நல்நோய். சுவாமி, நோயில நல்ல நோய் தீய நோய் இருக்கா? இருக்கு. நல்ல நோய் எதுன்னா அவன்கிட்ட ஒரு பித்து பிடிச்சு அப்படியே அவனையே பிரதானமா வைத்துக்கொண்டு மத்த எதையும் பண்ணாம அப்படியே இருக்கும் பாரு, அது உற்ற நல்நோய். இந்த நோய் வரும். தீர்ப்பாராயாமணி பாசுரத்துல இது எடுக்கிறார் ஆழ்வார். இதுக்கு சொல்ல வந்தா அப்படி இருக்கச்ச இந்த நோய் வரணும் போனோம். அதைத்தான் தெரிவிக்கிறாரு. திரும்ப 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 பைத்தியம் பிடிச்சா போட்டு போயிடும். அநேகமா நம்முடைய பூர்வாச்சாரர்களாகட்டும் ஆழ்வார்களாகட்டும் பக்தி பித்துக்கள்னு சொல்லலாம். அவன் அத்தனை பேரையும் பக்தி பித்துக்கள் அப்படின்னா பக்தி பைத்தியம், பைத்தியம். இதைத்தான் கம்பநாட்டாழ்வார் தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பத்தர் பேசுவோம், பேதையர் பேசுவோம், பித்தர் பேசுவோம். இந்த 3 பேர் பேச்ச மட்டும் நீங்க எடுத்து விடாதீங்கன்ட்டு. பத்தர் பேசினாலும் பித்தர் பேசினாலும் பேதையர் பேசினாலும், பத்தர்னா பக்திகள், பக்தர் பேசினாலும் பித்தர் பேசினாலும் பேதையர் பேசினாலும் இந்த 3 பேர் பேச்ச கேட்காதீங்கன்னாரு. பக்தர்னா பைத்தியம் பிடிச்சவா, பைத்தியம் பிடிச்சா பேசுறதுன்னா கேட்கலாமா? கேட்க முடியாது. பக்தர்னா பக்தன் என்கிற போதாது, அதனால பக்தன் பேசினா பேசாது, கேட்காது. பேதையர்கள்லாம் என்னது? பேதைன்னா அறியாத சிறு பிராயத்தவர்கள், அறியாத சிறு பிராயத்தவர்கள். அப்ப பித்தர்களாகட்டும், பித்தர்னா பைத்தியம் பிடித்தவா, பக்தர்னா பக்தர், பேதைன்னா அறியாத சிறு மாண்டவர்கள். இவன் 3 பேரும் கேட்கவில்லை. இவர்களுக்கு ஞானாதிக்கம் பக்தி ஆதிக்கம் ஏற்படும். இவன் 3 பேரும் என்ன எப்ப எடுத்துக்கணும் அப்பதான் எடுத்துக்கணும், எல்லா நேரத்தையும் எடுத்துக்கப்படாது. இவன் ஞான தசையில பேசத்தே ஒரு நிலை, பிரேம தசையில பக்தி தசையில பேசத்தே ஒரு நிலை. அப்ப எப்ப எடுத்துக்கணும் அப்பதான் எடுத்துக்கணும். அதே போல இதைத்தான் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறாரு? இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னா சுவாமி என்ன பண்ணாலும் அது நியாயம் இல்லையே. நியாயம்தான். ஏன்னா சிறிய திருமடல்னு ஒரு கிரந்தம், ஆச்சரியமான கிரந்தம். அந்த பெரிய திருமடல்ல திருவங்காழ்வார் கண்ணனை வச்சுட்டே இருக்காரு, கண்ணனை வச்சுட்டே இருக்காரு. அப்ப அவரை வச்சுட்டே இருக்காரு. ஏன் ஆழ்வாரே தெரிவிக்கிறாரு, கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவரு மேனிமாயத்தன். இத்தனை வீர், எத்தனை வீர் தோழிகள்லாம் கேட்கிறா, தாய்மார்கள்லாம் கேட்கிறா, அவன்கிட்ட நீ இப்போ அவன் நல்லவன் இல்லையே, அவன்கிட்ட வரணும்னு சொல்லிட்டு அவனா வரட்டுமே, நீ இதுக்காக நான் போற அப்படின்னா இல்ல அவன் நீங்க எல்லாம் தப்பு சொல்லிட்டு இருக்கிறோன்னு பகவானை பத்தி நான் ஒழுங்கா சொல்றேன் பாருங்க. நீங்க தப்பு சரியா சொல்லல, நான் சரியா சொல்றேன் பாருங்க. கடியன் கொடியன் நெடியமால் உலகம் கொண்ட அடியன் அறிவருமையினு மாயத்தில் இத்தனை குற்றங்கள் வந்துட்டு இருக்கு. உடனே தாய்மார்களும் தோழிமார்களும் இருக்கிறான். அப்புறம் இனிமே விட்டுடுவேணும், இனிமே விட்டுடுவேணும், அவங்ககிட்ட பேச மாட்டேனும்.
ஆகினம் கொடிய என் நெஞ்சம் அவனன்றே கிடக்கவில்லை, என் நெஞ்சு அவனை தவிர மத்தொன்னு பேசாது. அதே போல இங்க சிறிய திருமடல்ல திருவங்கை ஆழ்வார் நன்ன வைகிறார் கண்ணனை. கண்ணை வச்சுட்டு இருக்காரு, வச்சுட்டு இருந்தா சரி அவரு ஆழ்வாரே வெய்யரா, நானும் வெய்யறேனே. கண்ணன் திருடன், கண்ணன் கள்ளன், கண்ணன் பொய் சொல்பவன், கண்ணன் எத்தனையோ பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டவன், அதே மாதிரி நானும் வச்சுட்டு இருக்கேன்னா அது நியாயமே இல்லை. அது நியாயமே என்ன சொல், அவர் பண்ண மட்டும் நியாயம், அவர் நிலை வேறு, நம் நிலை வேறு, எந்த நியாயம் இல்லை. அதே போல பெரிய திருமடல் இருக்கணும். 2 மடல் 6 கிரந்தங்கள் பண்ணார். மாறன் படித்த தமிழ் மறைக்கு மங்கையர் கூர் ஆரங்கம் கூர் அவதரித்த 6 கிரந்தங்கள் பண்ணார். அதுல சிறிய திருமடல் பெரிய திருமடல் இந்த 2மே மடல் மடல் மடல்னாலே இவர்கிட்ட ஏதோ ஒரு குத்தத்தை சொல்லிட்டு இவர் கிட்டக்க வரல, என்கிட்ட வரமாட்டார்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. முதல்ல சிறிய திருமடல நல்ல விஷயம் இருந்தார். பெரிய திருமடல் என்ன பண்ணாரா, அர்ச்சாவதாரம் முழுவதும் அழிக்க போறேன்ட்டார். அர்ச்சாவதாரம் முழுவதும் அழிக்க போறேன்ட்டார். ஏன்னா அர்ச்சை இருக்கவே தானே என்னவோ அவனுக்கு பெருமை இருக்குன்னு பெருமை அவரை பத்தி நல்லா வைறாரு. அவனுக்கு இவருக்கு என்ன கோபம்னா, தான் சரணாகதி பண்ணி முடிச்சதுக்கு கூட இன்னும் சேவை சாய்க்கல. சேவை சாய்க்காதபடியாலே இவருக்கு கோபம். அந்த இதுக்கு இந்த கோபம் அவசியம் வேணும். இப்ப நம்ம கூட அந்த மாதிரி கோபப்படலாம்னா ஆழ்வார் நிலையில இருந்தா கோபப்படலாம். அந்த நிலை எங்க இருக்கு? இல்லவே இல்லையே. ஆழ்வார் நிலை வந்துருத்தோம்னா நாம இந்த மாதிரி உண்ணும் சோறு பருகுநீர் தின்னு வெத்தில எல்லாம் நம்முடைய சரீரத்துக்கு தகுந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாம் கண்ணன்னு வந்துருமோனோ, அந்த நிலை வரலையே. எப்ப அந்த நிலை வரலையோ நாம அதை கோச்சிக்க முடியாது. சரி சுவாமி, இப்ப அவர் மட்டும் அர்ச்சாவதாரத்தை எல்லாம் எல்லாத்தையும் நன்னா எல்லாத்தையும் ஒண்ணு விடாம எல்லாம் அழிக்க போறேன்னு சொன்னாரன்னா வாசிச்சுவோம். அப்ப நான் அப்ப அவன் சொன்னார்ன்றதுக்காக நான் ஒவ்வொரு கோயிலா இடிக்கலாமா? அர்ச்சா திருமேனிதுல ஒவ்வொரு கோயிலும் இருக்கு. கடப்பாறை எடுத்துன்னு போய் நான் ஒவ்வொன்றும் கோயில் இடிக்கிறேன்னா அதுவும் நியாயம் கிடையாது. அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் சொன்னார் கம்பநாட்டார், பத்தர் பேசினும் பித்தர் பேசினும் அதே போல பேதையர் பேசினும். இவ 3 பேர் இருக்காருங்கிறார் இல்லையா? இப்ப திருமங்கையாழ்வார் பக்தர், அவர் பேச்சு எடுத்துக்காதீங்க. பித்தர் தைத்தியம் பிடிச்சிருக்கு, அவர் பேச்சு எடுத்துங்க. அறியா தனத்தாத சொல்லிட்டு இருக்கார் சிறுபாயும், அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் ஆண்டாள் தெரிவித்தாலே உற்சவம் நடந்துட்டு இருக்கு. இப்ப ஆண்டாளுடைய திருவாடிப்புற உற்சவம். அறியாத பிள்ளைகளோட அதையும் எடுக்காதுன்னு சொன்னா இல்லையா? அதே போல அவ பேசினதுலாம் நேரம் எடுக்கப்படாது. அப்ப அவர் நிலை என்னன்னு தெரிஞ்சின்றதான் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அந்த நிலையே நமக்கு புரிய போவது கிடையாது. ஆழ்வார் திடீர்னு ஊழல் திறத்தில் பண்ணிட்டு இருக்கார், திடீர்னு மடல் எடுக்கிறார், திடீர்னு தூது விடுறார், திடீர்னு அவனோட கோஷிக்கிறார், திடீர்னு வர வேண்டான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, எங்கனேயோ அன்னமேற்கால் என்னை முனிவதினே நங்கள் கோல திருக்குறுங்குடி நம்பி அப்படின்னு தாய்மார்களை கோஷிக்கிறார். அதற்கு மேற்கொண்டு அவர் மாசரி சோதியன் செய்யவாய் மணிக்குண்டத்தை ஆசிரசீரனை ஆதிமூர்த்தனை நாடின்னு அதுக்கு கொடுக்கிறார். அதற்கு மேலே என்னுடைய பந்தங்கடலும் தந்து போகு நம்பி மின்னடை மடவார்களே பகவான்கிட்ட கோச்சிக்கிறார். இத்தனை நிலை ஆழ்வாருக்கு ஏற்படுறதுனோ இப்ப நாம பண்ணலாமா? எத்தையும் நமக்கு இது புரிய போறதே கிடையாது. அது ஏதாவது புரியுமான புரியாது. அதுதான் தெரியாது. பராசர பட்டர் தெரிவிக்கிறார். என்ன தெரியும்னா, திருவாயுமொழிக்கு இந்த கிரந்தத்துக்கு அவர் தான் வியாக்கியானம் பண்ண சொல்லி எழுதினார். முதல்ல பிரார்த்திக்கிறாவட்ட. ஏன்னா திருக்குறுகை பிரான் பெண்ணால் முதல்ல எழுதினார் 6000 படி. அதுக்கப்புறம் பராசர பட்டர் பிரார்த்தித்தார். பிரார்த்தித்தோன்னு இதெல்லாம் என்னால முடியாது, பெண்களால தான் முடியும்ட்டார். என்னால முடியாது, ஸ்ரீகரம் தான் நல்லா பண்ணலாம், பெண்களால் தான் முடியும்னார். பெண்களுடைய நிலை இருக்கிறவர்கள் தான் இது புரியுமே, எனக்கு புரியாது அப்படின்னார். பராசர பட்டராலேயே கை வைக்க முடியாத ஒரு கிரந்தம் திருவாய்மொழி. அப்படிப்பட்ட உயர்ந்த கிரகம். அவர் என்ன சொன்னார்? பெண்களுக்குத்தான் இது புரியுமே தவிர ஆண்களுக்கு புரியாதன்னர். இப்ப பெண்களுக்குன்னா என்ன சுவாமி அர்த்தம்? இப்ப பெண்களுக்குன்னா பெண்கள் அப்பனா ஆண்களை காட்டிலும் பெண்களுக்கு அதீதமான ஞானம் இருக்கு போட்டிருக்கு, அதீதமான பக்தி இருக்கு போட்டிருக்கு, அதீதமான வைராக்கியம் இருக்கு இல்லைன்னு சொன்னானா இங்க பெண்களுங்கிற சப்தம் என்னதுமா அர்த்தம்? சேஷத்துவம் அது புரிந்தவனுக்குன்னு அர்த்தம். சேஷத்துவ ஞானம் பாரதந்திர ஞானம் புரிந்தவனுக்குன்னு அர்த்தம். அதுதான் பெண்கள் தான். இயற்கையாகவே எல்லா ஆத்மாக்களும் பெண் சுபாவம் படைத்தது. அடிக்கடி அடைய சொல்லிட்டு இருக்கேன். அப்படி சொல்லியிருக்கேன்னா சாஸ்திரம் அதுதான். அப்படி இருக்கச்சது அவளுக்கு தான் புரிஞ்சுன்னு தெரியுதா? சுவாதந்திரம் இருந்தாலே புரியவே புரியாது. எதுக்கு சொல்லுவாங்க? சுவாதந்திரம் இருந்தா புரியுமா? புரியத்துக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால்தான் இதெல்லாம் தெரிவிக்கிற ஆழ்வார் இப்படி பண்ணினாரே திருவங்கையார் நம்ம பண்ண முடியாது. அது ஒரு திருவங்க தமதனார் தன்னுடைய நெஞ்சுக்குள்ள வைத்து விட்டு, ஓ
இந்த நம்ம ராமானுஜருடைய நெஞ்சிட்டு அவளுக்கு ஏதாவது ஆபத்து வருமானா? அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? ஒரு ஆபத்தும் வராது. அவர் எங்க இருந்தாலும் ஆபத்து கிடையாது. அவரு நல்லா பாத்துங்க. ஏன் திருவரங்க தமிழரார் சொல்லணும், அவர் தான் ஆபத்து ஆபத்து சொல்லிக்கணும். நம்முடைய நெஞ்சத்துல இருந்தாலும் ஆபத்து கிடையாது. அவர் குரத்தாழ்வார் நெஞ்சத்தில் இருந்தான்றதுக்காக உயர்ந்து உயர்ந்து காணப்படுகிறதோ, காணப்படும் நிலையோ, நம்முடைய நெஞ்சத்துல வந்து விட கொஞ்சம் தாழ்ந்து காணப்படும் நிலையோ ரெண்டுமே கிடையாது. ஒரே சீரா தான் இருப்பார். சுவாமி ராமானுஜருக்கு மாறுமான்னா மாறவே பகவான் இப்படி மாற மாட்டாரோ, இவரை மாற போறதே கிடையாது. இருந்தாலும் பேசுறாருன்னா அத்தனை தூரம் தன்னுடைய தாழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார். தனக்கு இருக்கக்கூடிய தாழ்ச்சி என்ன? என்ன தாழ்ச்சி? அவ்வளவு தூரம் நீச்சன். நீச்சனா நான் என்னுடைய நெஞ்சத்துல வைத்தேனே வைத்தே தெரிவிக்கிறார். இப்ப மணவாளவனுடைய அவதாரிகை பார்ப்போம். ஆச்சரியமான அவதாரிகை. வைப்பாய வான்குடி என்ற பாசனம். அதாவது 23ஆம் பாட்டு. நிர்தோஷமான பிரேமயுக்தர் பிரதமதனமாக தங்கள் நெஞ்சில வைத்துக் கொண்டிருக்கும் விஷயத்தை பாபிஷ்டனான நான் ஏயமான மனசிலே வைத்து ஏத்தான் என்றேன். இது அவ்விஷயத்துடைய குணத்துக்கும் எண்ணாம் என்கிறார். எண்ணாம் இதவன் மொய்ப்புகளுக்கு எண்ணாம் அப்படின்னு தெரிவிக்கிறார். இது ராமானுஜ குணத்துக்கு என்ன தீங்கு வருமோ தெரியவில்லையே. அவருடைய குணத்துக்கு ஏன்னா இவர் கொண்டு போய் நெஞ்சில் வச்சுட்டாருன்னா குணத்துக்கு என்ன தீங்கு வருமோ தெரியலையே. ஏன்னா நான் போய் இந்த குணத்தை பத்தி பாசனம் பாடினேனே, இந்த குணத்தை பத்தி பாசனம் பாடினேன், என் மனசுல வச்சேனே, இந்த ரெண்டையும் சொல்றாரு. இப்ப ரெண்டா சொல்ல போறார். என்னன்னா, ஒண்ணு இந்த ராமானுஜரையினுடைய மனசுல வைத்தேன்னு, அந்த ராமானுஜ குணத்தை பாடினேன்னு ரெண்டு விதமா வைக்க போறாரு. என்ன ரெண்டு விதம்? இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து. அதாவது இந்த பாசுரத்தை மட்டுமே நமக்கெல்லாம் தமிழ் தெரிந்தபடியால் ஒண்ணுக்கு சமம் இல்லை. இதே ஒரு கன்னடக்காரர்களோ அல்லது வந்து தெலுங்குக்கார, ஆனா மலையாளத்துல ரொம்ப குறைச்சல் தான். ஸ்ரீ வைஷ்ணவா இருக்கிறது மலையாள திவ்ய தேசத்துல கொஞ்சம் குறைச்சலதான் இருக்கா. கன்னட திவ்ய தேசத்துல நிறைய பேர் இருக்கா. கர்நாடகால, ஆந்திர தேசத்துலயும் நிறைய பேர் இருக்கா. இப்ப அவளுக்கெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு கொஞ்சம் சமமா இருக்கும். அதான் தமிழ் தெரிஞ்சவாளுக்கு சமம் இல்லை, தெரியாது. இப்ப நமக்கு நன்னா புரிஞ்சுக்கலாம். ஆனா நாம தான் பிரதான புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த சப்தத்தையே கொஞ்சம் அப்படியே பிரிச்சு 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 அலசி அலசி பார்த்தோம்னா ஓரளவுக்கு அர்த்தமே வந்துடும். அதுக்கப்புறம் சுவாமி மணவாள மாமனிகள் பதவரை கொடுத்துருக்காரு. இதுக்கு இப்ப சாமி இத்தனை நாள் ஆனதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கிறேன்னா, அடிக்கடி இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அந்த பதவுரையை பார்த்தாலே ஒவ்வொரு சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுன்னு. இருநிலத்தில் ஒப்பாரில்லாத உறவினையேன் அருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் அதின் இருநிலம் முழுவதும் நிகர் பாவம் பண்ணினே கிடையாது. இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் அப்படின்னா, இருநிலம்னா இந்த லோகம் பூர்த்தியா நீங்க எடுத்துட்டு இருக்கோம். எனக்கு சமமானவா பாபம் பண்ணிவாளா இருக்கான்னா கிடையாதுன்ற திருவரங்கத்தனா திருவாரு. எனக்கு சமமா பாவம் பண்ணினவா இருக்காருன்னா கிடையாதுன்னு தெரிகிறாரு. அவ்வளவுதான். அவ்வளவு தாழ்ந்தவன் நான், அவ்வளவு தாழ்ந்தவன். ஏன்னா ஒருவேளை ஏன் இருநிலத்தில் ஒப்பாரில்லாத வரிவினையே வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் அப்படின்னா, இருநிலத்தின் ஏன் தெரியும்னா, ஒருவேளை தாழ்ந்தவா இருப்பது நெஞ்சில் மட்டும் உயர்த்தியாக இருந்தால் என்ன பதுக்கும். இவர் தாழ்ந்தவா தான் இருக்கார், ஆனா நெஞ்ச கொஞ்சம் உயர்த்தியா இருக்கு சுவாமி. இவர் பிறவியிலே தாழ்ந்தவர், ஆனா நெஞ்சத்தால் உயர்ந்தவர். சொல்ல முடியல. பிரகலாத் அப்படின்னா பிறவியில ராட்சச பிறவி, ஆனா நெஞ்சத்தால் உயர்ந்திருக்காருன்னா, அதே போல இங்க நெஞ்சு உயர்ந்த நெஞ்சு. ஒருவேளை அந்த மாதிரி இவரிடத்துல இருக்கோ, யாரு திருவரங்கத்தம் இருக்கோன்னா இந்த பேர் அந்த மாதிரி கிடையாது. யாரு கேட்கிறா? மற்ற பேர்லாம் கேட்கிறா. திருவரங்கத்தமிழர் நீர் கொஞ்சம் உங்களுடைய பிறவி கொஞ்சம் சுமாரா இருக்கும், ஆனா நெஞ்சு நல்ல நெஞ்சா இருக்குமோன்னா அப்படின்னு கேட்க, அதை சொல்றாரு. வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். எப்பொழுதும் வைக்குமை ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து. அப்படின்னா நெஞ்சம் நல்ல நெஞ்சு கிடையாது. நெஞ்சாவது நல்ல நெஞ்சா இருக்கும். நெஞ்சமே நல்ல நல்லை உன்னை பெற்றால் என் செய்வோன்னு ஆழ்வார்கள் அடிக்கடி நெஞ்ச நன்னா கொண்டாடுவா. என்ன நெஞ்சு சகாயம் பண்ணாதான் மேற்கொண்ட பகவத் அனுகிரகம் நல்லா கெட்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? கைங்கரியம் பண்ண முடியும். அப்படி இருக்கச்சே இவர் என்ன சொல்றாரு? அந்த நெஞ்சு நல்ல நெஞ்சு இல்லை என்றார். நல்ல நெஞ்சா பரவாயில்லையா? இது வஞ்ச நெஞ்சு. அப்படின்னா இந்த வஸ்து ரொம்ப உயர்ந்தது, அந்த இடத்துல போய் இந்த இந்த நல்லன்பர் மாத்திரம் வச்சாச்சுன்னா என்ன ஆகுது? இந்த நெஞ்சோ நல்ல நெஞ்சு இல்ல,
அந்த நெஞ்சில கொண்டு வந்து ராமானுஜர் வச்சாச்சுன்னா நல்லா பாருங்க, ரெண்டு பேருமே அங்க ரெண்டு பேருமே தெரிவிக்கிறார். ஒண்ணு, திருவரங்கத்தமிழோட நெஞ்சு நல்ல நெஞ்சு இல்ல, வஞ்ச நெஞ்சு. ஆனா வைத்தவர்கள் யாரு? நல்லன்பர். நல்லன்பருடைய வைத்தவர்கள் அவருடைய நெஞ்சு நல்ல நெஞ்சு. ஏன்னா நல்லன்பர்கள் யாரு? புறத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் போன்றவர்கள். அவர்கள் நெஞ்சு நல்ல நெஞ்சு. இப்ப ரெண்டு பெருமைகள் அங்கு சொல்லப்படுறார். நல்லன்பர்னா நானும் ஒப்பாரில்லாத அறிவினையேன். நானும் அந்த திருவரங்க தம்பினார். நானும் ஒப்பாரில்லாத அறிவினேன். அது வான்பொருள். எது வான்பொருள்? உயர்ந்த பொருள். இதுவோ வஞ்ச நெஞ்சு. என்னுடைய நெஞ்சோ வஞ்ச நெஞ்சு, அதுவோ வான்பொருள். அந்த வான்பொருள் எது? அப்படிப்பட்ட வான்பொருளுக்கு மேல் வஞ்சனத்தில் வைச்ச இல்லையா ராமானுஜர் என்கிற வான்பொருள், உயர்ந்த பொருள். அந்த பொருளை என்னுடைய வஞ்ச நெஞ்சில் வைத்தேனும், திருவரங்கத்தமிழங்கிற என்கிற வஞ்சனில் வைத்தேனும். அப்ப அவரை வைத்தது எப்பேற்பட்ட நெஞ்சில்? ஆனால் ஏனோ தாழ்ந்த நெஞ்சில் வச்சுட்டேன். அவெல்லாம் வேறு நல்லன்பர் மனத்தகத்தே வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. அவர்கள்லாம் நல்ல அன்பர்கள். அந்த நல்ல அன்பர்கள் தங்களுடைய மனத்தில ராமானுஜரை வச்சுட்டார். நல்லா இருக்கும், சௌக்கியமா இருக்கும், நல்லா இருக்கும், எந்த ஆபத்தும் இல்லை. ஆனா நான் என்ன பண்ண, இருநிலத்தில் ஒப்பார். இந்த லோகத்துல எங்க தேடி பார்த்தாலும் எனக்கு சமமானதா இருக்கக்கூடிய பாபத்தை பண்ணினவா கிடையாது. சரி, பாபத்தை பண்ணினவாது கிடையாது மட்டும் இல்ல சுவாமி, இவர் அந்த குளத்துல பிறந்திருக்கார், ஆனா நெஞ்சு நல்லா நெஞ்சா இருக்கணும். நெஞ்சு வஞ்ச நெஞ்சு. இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்ச நெஞ்சில் வைத்து. அப்படிப்பட்ட வஞ்ச நெஞ்சு இருக்கு இல்லையா? அப்ப அவர்களோ எப்படிப்பட்ட நெஞ்சு? நல்லன்பர் மனத்தகம். இதுவோ வஞ்ச நெஞ்சு. அப்ப வான் பெரியோர்களும் வஞ்ச நெஞ்சில் வைத்தேன். அவர்கள் வைத்தது எப்பேற்பட்ட நெஞ்சில். ஆனால் நானும் தாழ்ந்த நெஞ்சில் வச்சேன். அப்படி இருக்கச்சே அவர்களை பார்க்கும் போது நான் தாழ்ந்தவன், நெஞ்சை பார்க்கும் போது மேலும் தாழ்ந்தவன். முதலையே தாழ்ந்தவன், நெஞ்சை பார்க்கும் மேலும் தாழ்ந்தவன். ஆக அவர்கள் நல்லோர்கள், நான் எப்படிப்பட்டவன்? தீயவன். நல்லன்பர் மனத்தகத்தே கூறத்தாழ முதலியாண்டான் போன்றவர்கள், கூறத்தாழான் இத்தியாதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். அப்படி இருக்கச்சே அவர்கள் நல்லோர்கள், நான் தீயவன். அது மட்டும் இல்ல, அவர்கள் மனசு உயர்ந்தது. நல்லன்பர் மனத்தகத்தே, மனசு உயர்ந்தது. என்னுடைய நெஞ்சு வஞ்ச நெஞ்சு, என்னுடைய நெஞ்சு வஞ்ச நெஞ்சு. ஆனால் வஸ்துவோ வான் பொருள். எத்தனை விசேஷம் இருக்கு பாருங்க. வஸ்துவோ வான் பொருள். அது மட்டும் மாறுவதே கிடையாது. மாறுமானா அந்த பொருள் மாறாது. வான் பொருள்னா ராமானுஜர் தான். ராமானுஜர் என்கிற வஸ்து மாறவே வராது. ராமானுஜர் என்கிற வஸ்து நன்னாத்தான் இருக்கு. அது அவர்கள் இதயத்தில் இருந்தாலும் நன்னாத்தான் இருக்கு. என்ன பாருங்க, கூறத்தாழ்வான், முதலையாண்டான், வங்கிபுரத்து நம்பி, அதே போல சோமாசி ஆண்டான், வடுகு நம்பி, இவருடைய திருவுளத்தில் இருந்தாலும் நன்னாத்தான் இருக்கு. அதே தெரியுங்க, வஞ்ச நெஞ்சில் என்னுடைய நெஞ்சு இருக்கு இல்லையா, வஞ்ச நெஞ்சு என்னுடைய நெஞ்சில் நன்றாதான் இருக்கு. அது என்னமா அப்ப ஏன் வஞ்ச நெஞ்சுன்னு சொன்ன? நெஞ்சுதான் வஞ்ச நெஞ்சு. சுவாமி ராமானுஜர் வந்து உட்கார்ந்தபடியாலே ஓ இந்த வஞ்ச நெஞ்சில வந்து உட்கார்ந்துட்டார், அவருக்கு எல்லாமே தப்பா போயிடுச்சுன்னா கிடையாது, எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன நினைப்போம், உரத்தாழ்வார் நெஞ்சத்தில் இருந்தா ராமானுஜர் உயர்ந்திருப்பார் போல, திருவரங்கத்தவன் நெஞ்சத்தில் இருந்தா தாழ்ந்து இருப்பார போல நினைக்கிறோமோ? தவறு. முதல் இந்த கூற்றே தவறு. அப்படின்னு சொன்ன வார்த்தையே தவறு. திருவரங்கத்தமனாரும் சொன்னேனோ அவரை விட்டுடுங்க. அவர் நெஞ்சத்துல இருந்தா நல்லாதான் இருக்கும். இப்ப நம்மளுடைய நெஞ்சத்துல வச்சுக்கணும். நம்முடைய நெஞ்சத்துல சொல்றேன். அடியனுக்குள்ள கேட்கிற உங்ககிட்டயும் அவன் எங்களையும் சொல்லலாமா? தாராளமா சொல்ல, அந்த தவறு கிடையாது. இப்ப இவாளுக்குள்ள இப்ப வஞ்ச நெஞ்சு இருக்கு இல்லையா? அப்ப நம்மை போன்ற தாழ்ந்த நெஞ்சத்துல இருந்தாலும் அவர் அப்படியே தான் இருப்பாரு. அவர் மாறுவார்னா மாற மாட்டார். சாமானியம் என்ன இருக்கு, நம்ம வந்து சேத்துல காலை வச்சோம்னா காலம் ஷேராயிடும், காலம் சகதி ஆயிடு போனோம். அதே போல இந்த நெஞ்சே ஒரு ஷேரு. இந்த ஷேர்ல கொண்டு வந்து ராமானுஜர் கொண்டு வந்து வச்சா அவர் ஷேராவார்னா ஆக மாட்டார். அந்த வஸ்து எப்பவுமே அப்படியே மாறுமானா மாறும். அவிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய் விஷ்ணவே சர்வ விஷ்ணவேன்னு சாஸ்திரம் பகவான சொன்னா போல அந்த பகவானை போலதான் ராமானுஜன். இவர் மாறுவார்னா மாறவே மாட்டார், அப்படியே தான் இருப்பார். ஆனா பகவான் தன்னை மாற்றிக்கொள்ளாத போலே
ராமானுஜன் தன்னை மாற்றிக்கொள்வது கிடையாது. ராமானுஜன் சொல்லி ராமானுஜன் என்ன சுவாமி லக்ஷ்மணன் ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன். ராமனுக்கு அனுஜன் தம்பி, ராமனுக்கு அனுஜன் ராமானுஜன். இப்ப ராமானுஜனா லக்ஷ்மணன். அப்ப ராமானுஜனா அவர் மாத்திக்கிறதே கிடையாது. மாத்திக்கவே மாட்டாரு. பக்தியாலே பூர்ணமா தலைத்தவர் லக்ஷ்மணன். அப்படியே சுவாமி பக்தியை வடிவெடுத்தவர் லக்ஷ்மணன். அந்த மாதிரியா சுவாமி? ஆமா, சக்தி ஆயுதத்தால மூர்ச்சி அடைந்து கீழே வந்துட்டார். அடிபட்டு கீழே வந்துட்டார் லக்ஷ்மணன் யுத்தத்துல. ராமாயண யுத்தரங்கத்திலே சக்தி ஆயுதத்தாலே நன்ன அடிபட்டு கீழே வந்துட்டார். உடனே ராவணன் வந்தாங்க, தூக்கிட்டு கொண்டு போய் நம்ம இடத்துல கொண்டு போய் வச்சுட்டோம்னா வச்சுக்கேன். ஏன்னா மூர்ச்சி அடைந்து கீழே விழுந்திருக்காரணும். நம்ம இடத்துல கொண்டு போய் வச்சாச்சுன்னா இனிமே லக்ஷ்மணனால இங்க ஆபத்து கிடையாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தையும் நம்ம பண்ணி 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 கொண்டு போய் வச்சுட்டோம்னா நம்ம ஜெயிச்சுடலான்ற எண்ணத்தோடு இருந்தான். அப்ப நேரம் ராவணன் வந்தான். ராவணன் வந்து தன்னுடைய இடது கையால ஒரு விரலை விட்டு லக்ஷ்மணன் தூக்க பார்த்தார். தூக்கொண்டு போக அப்படின்னா தூக்கொண்டு போகச்சே தூக்க முடியல. லக்ஷ்மணன் தூக்க முடியல. லக்ஷ்மணன் என்ன பெரிய வயிற்றுல ஒண்ணு இருக்காது, தூக்க முடியல. சரி என்ன பண்ணார், மத்தது நான் 2 விரலையும் 5 விரலையும் கொடுத்து பார்த்தார், தூக்க முடியல. இது என்ன இது இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு எத்தனை கை இருக்கு? வலது கை 10, இடது கை 10, மொத்தம் 20 கைகள். 10 தலை இல்லையா? 10 தலை 20 கைகள் தானே. அப்ப தன்னுடைய இடது கையை முதல்ல 10 கையும் கொடுத்து தூக்க ஆரம்பிச்சார். யார்? லக்ஷ்மணன். மூர்ச்சி அடைந்து கிழவிந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் தூக்க ஆரம்பிச்சார். தூக்கவே முடியல. அடுத்து இடது கை வலது கை இருக்கணும். வலது கை 10 வரலையே 10 கையும் கொண்டு தூக்க ஆரம்பிச்சார். தூக்கவே முடியல. அப்ப உடம்பு நேர்கொண்டு இனிமே நம்ம தூக்க முடியாது போட்டுக்குன்னு உடம்பெல்லாம் நல்லா சரிப்படுத்திட்டு அந்த உடம்போடு சேர்ந்து தூக்க பார்த்தார். அப்பவே முடியல. ராவணனாலேயே லக்ஷ்மணன் தூக்க முடியல. ஏன்னா ராவணன் எப்படி பண்ணுமா, இமாலய பர்வத்தையே தன்னுடைய இடது கையால் தூக்கினார். கைலாச மலையே இடது கையால் தூக்கினார். சிவபெருமான் தான் வேண்டாம், இது இங்கே விட்டுடு. ஏன்னா அவர் அங்கிருந்து கிளம்பி கொண்டு வந்து ஸ்ரீலங்கால வைத்துக் கொண்டு நித்தியபடி தான் திருவாராதனை பண்றதுக்காக அங்கிருந்து கிளம்பினார். அவர் வேண்டான்ட்டார். சிவபெருமான் வேண்டாம், அது இங்கே இருக்கட்டும், வேண்டாம்னார். எது தெரிஞ்சு என்ன தெரியாதுன்னா தமோகுணம் ரஜோகுணம் இந்த தவறழிக்க தோணும். இந்த தவறெழுக்க தோணுமே. பானாசுரன் தமோகுணம் இட்டான், ரஜோகுணம் இட்டான். இப்ப அந்த தவறெழுக்கிறதுக்கு தொலை போறாளவனோ இவரும் தமோகுணம் இட்டார். அதனால்தான் துணை போயிட்டு இருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப இந்த மாதிரி இருக்கச்சேது ஒரு பக்தன் இந்த மாதிரி பண்ணலாமா? இன்னொருத்தருடைய பாரியாவை கவர்ந்து கொண்டு வரலாமா? தவறு தானே. அந்த எண்ணம் வரல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா தூக்க முடியலன்னு இமாலய பர்வத்தையே தூக்கக்கூடிய சக்தி படைத்தவன் அவன். தூக்க முடியல. என்ன சுவாமி ஆச்சு, என்ன ஆச்சுன்னு நேரம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டார். தூக்க முடியல, ராவணன் போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் வெயிட் ஆயிட்டானா, பலு அதிகமாயிடுத்தானே. ஒரு பலு ஆகல. ஆனா தூக்க முடியலனும் இந்த தூக்கம் வால்மீகி அங்க தெரிவிக்கிறார். ஸ்லோகம், ஆச்சரியமான ஸ்லோகம். என்ன தெரிவிக்கிறான்னா லக்ஷ்மணனை தூக்க முடியலன்னு சொல்லல. என்ன பண்ணிக்கோ, இந்த சப்தம் தான் ரொம்ப முக்கியம். லக்ஷ்மணனை தூக்க முடியல, ராவணனால் லக்ஷ்மணனை தூக்க முடியல அப்படின்னு சொல்லல. இல்ல ராமன் தம்பி லக்ஷ்மணனை தூக்க முடியலன்னு சொல்லல. லக்ஷ்மணனை தூக்க முடியலன்னு சொல்லி இருக்கணும் அப்படின்னு சொல்லல ஸ்லோகத்துல. ராமன் தம்பியான லக்ஷ்மணனை தூக்க முடியல அப்படின்னு சொல்லல. பரதனன் தம்பியை தூக்க முடியலன்னு சொல்லியிருக்க வால்மீகி. பரதனின் தம்பியான இவன் பரதன் அண்ணன். முதல்ல ராமன் நம்ம சாமானியம் என்ன சொல்லுவோம்னா ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருகன் சொல்லணும்னு அது தவறுது. ராமன் பரதன் லக்ஷ்மணன் சத்ருகனன் இப்படிதான் அவ பிறந்திருக்கா. அப்ப லக்ஷ்மணனுடைய அண்ணன் தான் பரதன். அப்ப பரதன் தம்பியை தூக்க முடியலன்னு சொன்னார். பரதன் தம்பியை தூக்க முடியலன்னு என்ன சுவாமின்னா அந்த அளவுக்கு பரதன் ஜேஷ்ட பக்தகா. ராம பக்தினாலே பரதன் தான். ராமனை படம் வரைஞ்சிட்டு கீழே என்ன பண்ணலாம்னா இல்ல பரதனை படம் வரைஞ்சி கீழே ராம பக்தின்னு போடலாம். இது போல நம்மாழ்வார படம் வரைஞ்சி கீழே நம்ம கிருஷ்ண பக்தின்னு போடலாம். கிருஷ்ண பக்தின்னு ஒரு உருவம் இருக்கும்னா அதுதான் நம்மாழ்வார். ராம பக்திக்கு ஒரு உருவம் இருக்கும்னா அதுதான் பரதாழ்வார். அந்த பக்தி எல்லாம் என்னது பரதகா ஜேஷ்ட ராம பக்தகா சொல்றது வால்மீகி ராமாயணம். பரதகா ஜேஷ்ட ராம பக்தகா சொல்லியிருக்கு இல்லையா? அப்படி இருக்க தூக்க முடியலன்னா ராம பக்தியிலே தலை சிறந்தவன் பரதன். எதற்கு பரதன் ஜேஷ்ட ராம பக்தன் சொல்றோம்னா பாருங்க, அந்த பரதன் தன்னுடைய பக்தியெல்லாம் தன் தம்பியான லக்ஷ்மணன் கொடுத்துருக்கான் போல் இருக்கு.
அதனால தூக்க முடியல. பக்தி கனத்து இருக்கான். பக்தி கனத்து இருக்கபடியாலே, அந்த பக்தி அதிகமா இருக்கிறபடியாலே ராவணனாலேயே தூக்க முடியல. சரி சுவாமி, எதுக்கு ஜேஷ்ட உயர்ந்த பக்தி, முதல் பக்தி, ஜேஷ்ட பக்தி எதுக்கு பரதனை சொல்றான்? அங்கேயே கேட்டுடா. ஜேஷ்ட பக்தின்னு முதல் பக்தி, ராம பக்தின்னா முதல்ல கை விரல விடணும்னா பரதன். ஏன் சொல்லணும்னா ராமனுடைய தம்பி ஆனபடியாலே சொல்லான்னார். ராமனின் தம்பி ஆனபடியாலே ஜேஷ்ட பக்தினார். இல்லட்டார். தம்பி ஆனபடியே சொல்லணும்னா அடுத்து அப்பனா லக்ஷ்மணனும் ராமனுக்கு தம்பி தான், சத்ருகுணனும் ராமனுக்கு தம்பி தான். அப்படி இருக்கச்சு அவளையும் சொல்லணும். ராமனுடைய தம்பியானபடியால ஜேஷ்ட பக்தி ராமனுக்கு யுகாலுக்கு அப்படின்னு சொல்லணும்னா, பரதனை போல அவளும் தம்பிதான். யாரு? லக்ஷ்மணனும் தம்பிதான், சத்ருகுணனும் தம்பிதான். அப்ப அவளை சொல்ல முடியாது. சொன்னா என்ன சுவாமி வேணும்னா, இப்ப ஒரே விஷயம் இதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. அதிவியாப்தி ஒரே விஷயம் 2-3 இடத்துல இருந்தா அதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. இப்ப பசுமாட்டுக்கு அடையாளம் சொல்லுங்கன்னு சொல்றோம் வச்சுக்கேன். பசுமாட்டுக்கு அடையாளம் சொல்லுங்க. 4 காலோடு கூடியது பசுமாடு அப்படின்னு 4. இதெல்லாம் ஸ்ரீபாஷத்தை எடுத்திருக்காரு. சரி, நான் உங்களுக்கு இப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனந்தயன காலத்துல உங்களுக்கு குட்டி ஸ்ரீபாஷ்யமா இருக்கக்கூடிய யதீந்திர மத தீபிகான்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அது சொல்றேன். அதுல நிறைய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஆச்சரியமான அது ஆல்மோஸ்ட் இது ஸ்ரீபாஷ்யத்து மேலேயே இருக்கும். இதுக்கு சொல்ல வந்தோம்னா, இப்ப அவ்வியாப்தி அதிவியாப்தின்னு உண்டு. அவ்வியாப்தி அதிவியாப்தின்னு 2 உண்டு. இப்ப நமக்கு தேவைங்க அதிவியாப்தி. நிறைய அந்த விஷயம் நிறைய போக வேண்டாம், போயாச்சு ஆகிடும். அதிவியாப்தின்னா சொல்லக்கூடிய வஸ்து இன்னொருத்தரும் இருக்கப்படாது, இருந்தா அதுக்கு அதிவியாப்தின்னு பேர். அதே நேரத்துல சொன்ன வஸ்து அதில் இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு அவ்வியாப்தின்னு பேர். இது சொல்ல வேணா. அதிவியாப்தின்னா என்ன? இப்ப ராமன் பசுமாடு எக்ஸாம்பிள் சொன்னா, பசுமாடுக்கு அடையாளம் சொல்லுன்னு சொன்னேன். 4 காலோடு கூடியது பசுமாடுன்னு சொல்லிட்டார். உடனே பிள்ளை நல்லா தெரிஞ்சுட்டான். 5 வயசுக்குள்ள அப்பா 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 பசுமாடுக்கு அடையாளம் சொல்லுன்னா 4 காலம் இருக்கு பருவா தான் பசுமாடு அப்படின்னா. அடுத்த நாள் குதிரை போயிட்டு இருந்து, அப்பா பசுமாடு போயிட்டு இருக்கு, புள்ள கொண்டு வான்னு கேட்டான். புள்ள கொண்டு வா, அதே மாதிரி இது கொண்டு வா, பசுமாடு போயிட்டு இருக்கு. நேரம் கொண்டு வந்தா, ஏய் இது பசுமாடு இல்ல, இது குதிரைடா அப்படின்னார். நீ தானே நேற்றுக்கு சொன்ன 4 காலோடு கூடியதுன்னா அது பசுமாடுன்னு சொல்றேன்னு. அப்ப அதுதான் அதிவியாப்தி. அப்ப அந்த சொல்லக்கூடிய அடையாளம் வேற எதுலயும் இருக்கப்படாது, வேற எதுலயும் இல்லாத இருந்தாதான் அதுக்கு அதிவியாப்தின்னு பேரு. அப்ப அப்ப என்ன சுவாமி அடையாளம்னா சாஸ்னா. பசுமாடுக்கு சாஸ்னா இருக்கு இல்லையா, தொங்கறதும் அது வேற எதுவும் கிடையாது. அதனால அதுதான் அடையாளம் சொல்லணும். அதே போல ராம பக்திக்கு பிரதானம் ஜேஷ்ட பக்தி பரதன்னு சொல்லணும்னா, ராமனுக்கு தம்பியானபடியால ராம பக்தி இவனுக்குன்னு சொல்லியாச்சுன்னா அதிவியாப்தி வருது. எதனால் வருது? ராம பக்தி லக்ஷ்மணன், ராம தம்பி லக்ஷ்மணன் உண்டு, ராமனுக்கு தம்பி சத்ருகுணன் உண்டு இல்லையா, அதிவியாப்தி வருது. அப்ப என்ன சுவாமின்னா, அப்ப ராமபக்தன் எதுக்கு ஜேஷ்ட ராமபக்தன் இதுக்காக சொல்றேன்னா, பரதனானபடியால ஜேஷ்ட ராமபக்தன். இவர் பரதன், அதனால ஜேஷ்ட ராமபக்தன் அப்படின்னு சொல்லணும். தம்பின்னு சொல்லப்படாது. இது சொன்ன அந்த அளவுக்கு பரதனுக்கு இருக்கக்கூடிய ராம பக்தி, அந்த பக்தி எல்லாம் யாருக்கு வந்துருத்து? லக்ஷ்மணனுக்கு வந்துருத்து. தம்பியானபடியால அவருக்கு வந்துருத்தணும். அந்த பக்தி கனமா இருக்கு. அந்த கனமா இருக்கிறபடியாலே ராவணனால தூக்க முடியல. ராவணனால தூக்கவே முடியல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, ராவணால் தூக்க முடியல. ஆனா பரதன்ங்கிற சப்தத்துக்கு என்னது அர்த்தம்? பாவம், ராகம், பாலம். இதுதான் பரத சப்தத்துக்கு அர்த்தம். பரதநாட்டியம் இருக்கு இல்லையா, அந்த பாவம், ரா தாளம், சாரி ராகம், தா தாளம். அதான் பரதனுடைய. இந்த பரத கலையில உதித்தவர் தான் சுவாமி நாதமணிகள். உதித்தவர்னா பரதனும் கூட பறந்தவன் அர்த்தம் இல்ல, அந்த பரதன்னாலே பக்தி. ஆனா அத்தனை தூரம் ஞானம் இருக்கு. என்ன ஞானம்னா, இந்த பரத கலையில ரொம்ப ஞானம் படைத்தவர் நாதமணிகள். நாதமணிகள் அவ்வளவு ஞானம் படைத்தவர். அதனாதான் ஆளவந்தார் தெரிவிக்கிறார், நமோச்சிந்தாத் குலாத்கிருஷ்ட ஞான வைராக்கிய ராசையே நாதாயே முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவேந்திர. அவ்வளவு பக்தி படைத்தவர் நாதமணிகள். இது சொன்னவன
அப்ப பரதன்னு சொன்னாலே என்னன்னா பக்தி தான். அதே போல ஆழ்வார்கள் சொன்னது பகவத் பக்தி தான். அப்ப பரதன்னாலே ஞானபாகமா அவ்வளவா வேலை செய்யாது. பரதன்னு சொன்னாலே நல்லா பாத்துக்கோ, ஞானபாகம் அவ்வளவு வேலை செய்யுமான செய்யாது. நமக்கு சாமானியமா 2 பாகம் இருக்கும். நம்ம மூளைக்கு 2 பாகம் உண்டு. ஞான பாகம், பக்தி பாகம். பிரேம பாகமோ பக்தி பாகமோ. ஆனா பிரேமம் கொஞ்சம் அதிகப்படி பக்தின்னு வச்சுக்கலாம். ஞான பாகம், பக்தி பாகம். அப்ப 2 பாகம்னா 2 பகுதி மூளையில இருக்கு. ஒண்ணு ஞானம், மற்றொன்று பக்தி. இப்ப இந்த கணக்கெல்லாம் போட்டுட்டே இருப்பா இல்லையா? கணக்கெல்லாம் போட்டு சிலதான் கணக்கு பிரகாரம் எல்லாத்தையும் சொல்லுவா. இப்படி இந்த நேரம், இந்த நேரம், இந்த நேரம், இந்த நேரம் இப்படியும் சொல்லிட்டே இருப்பா இல்லையா? அவளுக்கெல்லாம் கணக்கே தெரியாது, பக்தி கணக்கே தெரியாது. அவருக்கெல்லாம் போட்டு பார்க்கறது கூடாது. ஏன்னா அவளுக்கெல்லாம் நான் இந்த மாதிரி கணக்கை போட்டே பண்ணும். இன்னொன்னு இருக்கு. இந்த கலைஞர்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு கணக்கு பக்கமே சரியா தெரியாது. கணக்கு பக்கமே மூளை வெயிலா செய்யாது. அதே கலைஞர்களுக்கு நன்னா அவளுக்கெல்லாம் பக்தி பாவம் தான் நிறைய இருக்கும். அநேகமா நம்முடைய கர்நாடக சங்கீதம்லாம் பக்தி பாவம் தான். பக்தி பாவம்னு வந்துருத்தனாலே அதுல கணக்கு பார்க்க மாட்டா. பக்தி ரசம் சொட்டுட்டே இருக்கும். சொட்ட 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 எப்படி சுவாமி தப்பு தப்பா பாடுறாரு அப்படின்னு தப்பே கிடையாது. அந்த பக்தியால பாடுறாரு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு சொல்ல வந்தேன்னா அதே போல இந்த ஞானபாகம் இருக்கிற வச்சுக்கேன், அப்ப கணக்கு தான் பார்க்கும். அந்த பக்கத்துக்கு இந்த 2 விதமான மூளை வேலை செய்யும். ஒண்ணு ஞானபாகம், இன்னொன்னு பக்தி பாகம். ஞானபாகம் இருக்கச்சே கணக்கு கணக்கா பார்த்துட்டு இருக்கும். பக்தி பாகம் இருக்கச்சே கணக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. என்னன்னா பக்தியை தவிர. அப்ப பரதனுக்கு ராமபக்தினா மற்ற எதுவுமே உனக்கு ஞாபகமும் வராது. ஞாபகபக்தி தவிர ஞாபகம் வராதியா? அந்த பரதனைத்தான் பாவம், ராகம், தாளம்னு சொல்ல இல்லையா? ப ர த அப்படின்ற இருக்கு இல்லையா? அப்ப இந்த 3 சேர்ந்ததான் நாட்டியமே. பரதன் இல்லையா? நாட்டியமே அதான் இல்லையா? அப்ப இருக்கச்சு. அதான் இது சொல்ல வந்ததுன்னா அப்ப அபிநயமே அந்த பரதம் இருந்தா தான் அபிநயமே பிடிக்க முடியும். ஆக ராமன் சொல்றான் பரத தம்பியை ராவணன் என்ன சொல்றது? பரதன் தம்பியை என்னால் தூக்க முடியலன்னா தூக்க. ராவணன் கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனதுக்கு அப்புறம் அடுத்து அனுமான் வந்தார். அனுமான் வந்தோடனே நேரா இடது கையால் ரொம்ப லகுவா தூக்கிட்டு போயிட்டார். லகுவா தூக்கிட்டு யார? லக்ஷ்மண தூக்கிட்டு போயிட்டார். தூக்கிட்டு தோல்ல போட்டு நேரா பாசறைக்குன்னா அதை வைத்துக் கொண்டு அவருக்கு என்னென்ன பண்ணமோ அந்த சிகிச்சை எல்லாம் பண்ண போனோம். அந்த சிகிச்சை பண்ணுவதற்குண்டான தன்மையில பண்ணாதான் அங்க ஆயிஷன் போயிட்டார். முதல்ல ராவணன் தூக்கிட்டு இருந்தான், தூக்க முடியல. பரதன் தம்பியான லக்ஷ்மணன் தூக்க முடியலன்னு சொன்னார், போயிட்டான். அடுத்து அனுமான் வந்து தூக்கினாரோ, அப்ப என்ன சொல்லிருக்கணும்? அனுமான் தூக்கினான்னு சொல்லியிருக்கலாம். சசிவோத்தமன் அவருக்கு பேரு, அவருக்கு நிறைய பெருமைகள் இருக்கு அனுமானுக்கு. சசிவோத்தமன் தூக்கினான்னு சொல்லியிருக்கலாம். அல்லது நவ வியாக்கரண பண்டிதன், வியாக்கரணங்கள் 9 வியாக்கரணங்கள் சூரிய பகவான்ட்டு தான் எல்லாம் தெரிஞ்சின்றார். கார்த்தாலிருந்து சாயங்காலம்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வியாக்கரண சாஸ்திரம் தெரிஞ்சின்றார். கார்த்தால கிளம்ப வரணும், சூரியன் சாயங்காலம் மறைகிறாரணும், அதற்குள்ள ஒரு வியாக்கரணம் முடிஞ்சிருச்சு. 9 வியாக்கரணங்கள் நவ வியாக்கரண பண்டிதன். இது பேர் யாருக்கு? அனுமானுக்கு பேரு. இப்ப சசிவோத்தமன் வந்து தூக்கிட்டு போனார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நவ வியாக்கரண பண்டிதன் தூக்கிட்டு போனார்னு சொல்லியிருக்கலாம். ஒண்ணு வேணாம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச பேர் ஹனுமான் தூக்கிட்டு போறான்னு சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் சொல்லவே இல்லை. என்ன சுவாமி சொன்னார்? வால்மீகி சொல்றதுமா, குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடுத்துன்னு. குரங்கு வந்து தூக்கிட்டு போயிடுத்துன்னு. கபி வந்து தூக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னார். கபின்னா குரங்கு. அர்த்தம் என்னன்னா, ராவணனாலும் தூக்க முடியல, ஒரு குரங்கு தூக்கி சென்றது. இது என்ன சுவாமின்னா வஞ்ச நெஞ்சு. அதுதான் முக்கியம். வஞ்ச நெஞ்சு என்ன முக்கியம்னா, ராவணனுக்கு வஞ்ச நெஞ்சு. அந்த வஞ்ச நெஞ்சு இருக்கிறபடியால் தான் என்ன ஆயிடுத்து, அந்த நாள் தூக்க முடியல. ஹனுமானுக்கு நன்னெஞ்சு, நல்லன்பர். நல்ல பாசனம் மறுபடியும் செவிக்கிற பாருங்க. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. நல்லன்பர் மனத்தகத்துல சுவாமி ராமானுஜர் இருக்கார். அது எப்போதும் வைக்குமே இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினை ஏன் வஞ்ச நெஞ்சில் வைத்து. வஞ்ச நெஞ்சு என்று சொல்லக்கூடிய அடியதெல்லாம் திருவரங்கத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு எந்த வஞ்ச நெஞ்சும் கிடையாது. அதெல்லாம் நம்மளதான் சொல்லிக்கணும். ஆனா பாசுரத்துல அப்படி அவர் எழுதி இருக்கிறபடியால் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்திருக்கே தவிர உண்மையா அவர்கிட்ட இருக்கா? அவர்கிட்ட இருந்தா நமக்கு காயத்ரியை போல
நித்தியம் இந்த ராமானுஜன் விட்டு சேவிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை நம்ம கொடுத்துருப்பாருன்னா எத்தனை மகானா இருந்திருந்தா அவர் நம்ம கொடுத்துருக்கணும். அவருடைய திருவடிதான் நம்ம பத்துட்டு இருக்கணும். இது அவருக்கு வஞ்சனஞ்சு இல்லை. ஆனா தன்னை தாழ விட்டு கொண்டு தன்னுடைய நைச்சான சந்தானம் பாவிப்பதற்காக இத்தனை சொல்லியிருக்காரு. வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்து வைப்பார். வஞ்சனத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன? ராவணன் வஞ்சனஞ்சி. அப்ப நல்லன்பர் யாரு? ஹனுமான், சசுவோத்தமன், நவவியாக்கரண பண்டிதன், குரங்குன்னு கூட சொல்லிக்கலாம். எது அப்படி தெரிவிக்கிறான் இல்லையா? அப்ப அந்த வித்தியாசம் இருக்க இல்லையா? அந்த மாதிரி ராமானுஜன் வித்தியாசம் கிடையாது. இது என்னன்னா மனசுல வித்தியாசம். அங்க நல்லன்பர் நல்ல மனசு வச்சிருக்கார். இங்க திருவரங்கத்துல மனசு நல்ல மனசு இல்ல, வஞ்ச நெஞ்சு. அடியன் திருவரங்கத்துல சொல்லும் போதெல்லாம் நம்மளதான் வச்சுக்கணும். அடியன் வச்சுக்கிறேன், உங்களை வச்சுக்கிறேன். எது வேணும்னா நல்ல நெஞ்சு இல்லையே. நல்ல நெஞ்சு இருந்தா எப்பயோ போயிருக்கலாம். இது சொல்ல வந்தா அந்த வஞ்ச நெஞ்சு இருக்கு இல்லையா, அதுதான். ஆனா இந்த இங்க கொண்டு வந்து வச்சதுக்காக அவர் ஏதாவது தாழ்ந்து போறாரா? இல்ல. கூரத்தாழ்வாடி திருவிழத்துல கொண்டு வந்தா உயர்க்கப்படுறா? ரெண்டுமே கிடையாது. ரெண்டுமே மாற்றமே கிடையாது. ஏன்னா ராமானுஜர் தான் இருப்பார். அவரை என் நெஞ்சுள் வச்சதுக்காக, குரத்தாழ்வாடு நெஞ்சில் வச்சதுக்காக ரெண்டுத்துக்கும் மாற்று கருத்து வருமானா வரவே வராது. அவர் எங்கன்னா ஒரே அப்படிதான் சொன்ன, அபிகாராய சித்தாய நித்யாய பரமாத்மனே சதேக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வதிஷ்டமேன்னு சொன்னோமோ, அது மாறப்போறது. குரத்தாழ்வார் திருவுள்ளத்திலும் ஒளி வீசுகிறார், நம்முடைய திருவுள்ளத்திலும் ஒளி வீசுகிறார். என்ன புரியுங்க? ராமானுஜர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுஜன் நம்முடைய முழுமை. ஏன்னா இல்ல சுவாமி, இது தாழ்ந்த நெஞ்சாச்சு சுவாமி, இது வஞ்ச நெஞ்சாச்சு சுவாமி, இங்க வந்து அவருக்கு குற்றம் வராத? எந்த குற்றம் வராது, எந்த குற்றம் வருது? அவர் மாறுவார்னா நம்முடைய திருவுள்ளத்திலும் ஒளி வீசுகிறார், குரத்தாழ்வார் திருவிழையும் ஒளி வீசுகிறார். இது ஆனா அவதனால இதை சொல்லுகிறார், நான் பாபம் பண்ணிடுவேன், அந்த பாபம் அவர் தலையில் ஏறுமோ என்கிற பாவத்தால் பயத்தால் பாசனம் பாடுற திருவள்ளுவர். நான் எத்தனை பாவம் பண்ணது மட்டும் இல்ல, வஞ்ச நெஞ்சு வேறு. இது நல்ல நெஞ்சு. ஏன்னா இது சேரும் சகதியமா இருக்கக்கூடிய நெஞ்சு, இது தாழ்ந்த நெஞ்சு. நானும் தாழ்ந்தவன். அப்படி இருக்கச்சே என் நெஞ்சில இருக்கார், குரத்தாழ்வாடைய நெஞ்சில இருக்கார். அந்த நெஞ்சு நல்லன்பன் நெஞ்சு, இந்த நெஞ்சு எந்த நெஞ்சு? வஞ்ச நெஞ்சு. எப்படி இருக்கச்சேது அதனால அவர் தாழப்படுறாரா, ஏதாவது பண்ணப்படுறாரா அப்படின்னா, இதனால என் பாபம் ஏதாவது அவருக்கு வந்துருமா அப்படின்னு பயந்துண்டு பாடக்கூடிய பாசம் தான். அவர் எப்போதும் ஏற்றுவார். ரெண்டாவது, அவ எப்பவுமே ஏத்துவா. யாரு? நல்லன்பர்கள் எப்போதும் ஏத்துவான்னு அர்த்தம், எப்பொழுதும் ராமானுஜர் நெஞ்சத்துல வைத்துக் கொண்டு ராமானுஜருக்காக இருப்பாரு, முப்போதும் ஏத்துவார். அவர் எப்போதும் ஏற்றுவார். ஆனா நான் எப்போதும் எழுத்துவேன். திருவரங்கத்தை தான் தெரிவிக்கிறார், நான் எப்போதும் எழுத்துவது கிடையாது. திற்கால சந்தியாவதனம் சொல்றாள், 3 காலம், கார்த்தால மதியம் காணாமல் கோணாமல் கண்டும் பண்ணணும் சொல்லியிருக்கு. இது தமிழ்ல சந்தியாவனம் சம்ஸ்கிருதத்துல தான். ஆனா இது ஒரு அடமொழி கொடுத்துருக்கா. காணாமல் கோணாமல் கண்டுன்னு. காணாமல்னா கார்த்தால சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணணும் சந்தியாவனம். கோணாமல்னா சாயங்காலம் அஸ்தமனம் ஆறதுக்கு முன்னாடி பண்ணணும். கண்டுன்னா மத்தியானம் உச்சிக்கு வெயில இருக்கச்சு பண்ணணும். இந்த திற்கால சந்தியாவனம் பண்ண போனோம். அந்த மாதிரி 3 வேலை தான் நான் அவரை ஏத்துறேன். ராமானுஜர் ஏத்துறது திருவரங்கத்துக்கு 3 பேரை தான் ஏத்துறாராம். ஆனா அவர்கள் யாரு? நல்லன்பர்கள், எப்போதும் ஏத்தும். அந்த சப்தம் இருக்கு பாருங்க, வைப்பாய வான்பொருள் இந்த நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் ஏத்தும். அவ எப்போதுமே ஏத்துறா, நான் எப்போதாவது தான் ஏத்துறேன். இந்த திருவரங்கம் தெரிவிக்கிறார், எப்போதாவது தான் ஏத்துறேன். அவ எப்போதும் ஏத்துறாரு இல்லையா, அப்படி ஏத்துறதுக்காக. ஆனா அவ எதுக்காக ஏத்துற, நான் எதுக்காக ஏத்துறேன்? என்ன புரிஞ்சுக்கோ, அவ எப்போதுமே ஏத்துட்டு எப்போதும் ஏத்துவா. ஆனா நான் எதுக்காக ஏத்துறேன்னா, நான் அவர்கள் ஏன் எப்போதும் ஏத்துறான்னா ஏத்தனன்றதுக்காக ஏத்துறா. என்ன புரிஞ்சுக்கோ, ஏத்தனன்றதுக்காக ஏத்துறா. ஆனா அதனால எப்போதும் ஏத்துறா. நான் ஏன் சுவாமி ஏத்தினேன்? 30 ஏத்தினேன். 30னா 3 வேலை, 3 வேலை ஏத்தினேன். எதுக்கு சுவாமி என்னன்னா, ஏத்தினேன் இதுக்கு ஏத்தினேன்னா அவர்களுக்கு ஏத்தத்துக்கு என்று ஏத்தத்துக்கு வித்தியாசம் இருக்கு. எனக்கு பெயர் வரணும். ஓ, ராமானுஜர் பேர் ஏத்தின்னு இருக்காரு அப்படி நல்ல பேர் வரணுமோனோ, அதுக்காக ஏத்தினேன். இதுதான் அவர்களுக்கு எனக்கும் வாசி. நல்லா கேட்டுங்கோ, இது ரொம்ப முக்கியம். கோவிலுக்கு போறோம், எதுக்கு சுவாமி போறோம்? ஏதோ எனக்கு நன்மை கிடைக்க போறோம் சுவாமி, அதனால போறேன். காலட்சேபம் கேட்கிறேன், எதுக்கு சுவாமி கேட்கிறேன்? ஏதோ 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.
தெரிஞ்சுட்டு அதை அனுஷ்டானத்தை கொண்டு வரலாம், அதுக்காக கேட்கிறேன். வாஸ்தவம். அதே போல கோயிலுக்கு போறச்சு எனக்கு நன்மை கிடைக்கணும், ஏதோ புண்ணியம் கிடைக்க போறது அதனால போறேன்னா அந்த எண்ணத்துக்காக போனா அதுக்கு பிரயோஜனாந்த பரன்னு பேரு. கோவிலுக்கு போறதே பிரயோஜனம். சகஸ்ரநாமம் சேவிக்கிறோம், திருவாய்மொழி சேவிக்கிறோம். எதுக்காக சுவாமி சேவிக்கிறேன்? சேவிச்சா இந்த பலம் சொல்லிருக்கு சுவாமி, அதனால சேவிக்கிறேன். அந்த பலத்தை உத்தேசித்து காரணம் சேவிப்பதே பலன். எது போல ஒரு குழந்தைக்கு தாய் பால் ஊற்றா, பால் ஊற்றபடியால என்ன பலன்? பால் ஊட்டுவதே பலன். பால் ஊட்டுவதனால் மற்றொரு பலன் அந்த அந்த தாயார் எதிர்பார்ப்பாளா? ஒண்ணுமே எதிர்பார்க்க மாட்டா. அது சரியா சாப்பிடலன்னு தான் கஷ்டமா போயிடும். அப்ப சாப்பிட்டு இருக்கோம். அதே போல இந்த முக்கியம் என்ன? நல்லன்பர்கள் ஏத்துவதற்காக ஏத்துவார்கள். ராமானுஜன் புகழை ஏத்தணும், அதனால ஏத்திட்டு இருக்கா. ஆனா திருவரங்கத்தை வந்து நான் இவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நான் அதுக்காக ஏத்தல, எனக்கு பேர் கிடைக்கணுமானோ சுவாமி. இன்னார் சில பேர்லாம் ஒரு பெரிய ஒரு இந்த காலட்சேபத்துலாம் போவான். ஏன் அப்போ என்ன சுவாமி தெரிஞ்சுன்னா, அந்த காலட்சேபத்துக்கு போனா எனக்கு பெருமை, அதனால போயிட்டு இருக்கேன், பிரயோஜனமே இல்லை. அதே போல இவர் இந்த திருவரங்கத்தை எதனால ஏத்திட்டு இருக்காருன்னா, ஏத்தினா எனக்கு பேர் வருது சுவாமி, அதனால ஏத்தினார். அப்ப அவளுக்கும் இவாளுக்கு என்ன வாசி? நல்லன்பர் ஏத்திருக்கா, ஏத்துவதே பிரயோஜனம் என்று. இவர் யாரு? இவர் தீய அன்பர். தீய அன்பர் மட்டும் இல்ல, இவர் என்ன வஞ்ச நெஞ்சு, வஞ்ச நெஞ்சு ஏத்தின்னு இருக்காரு. இவர்னா ஏதோ பேர் வந்ததுக்காக. அவ சர்வகாலம் ராமானுஜா ராமானுஜா சொல்லிக்கிறா. ஏன்னா பலத்தை எதிர்பார்த்து, பெயரை எதிர்பார்த்து அவர்கள் பெயரை தங்கள் பெயரை வைக்கல. என்ன பாத்துக்கோ, எப்போதும் ராமானுஜா 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 சொல்லிட்டு இருக்கா. இதுக்கு சுவாமி ஏதோ பலன் கிடைக்க போறதா அப்படின்னா, அதெல்லாம் எதிர்பார்த்து அவர் பேச்சு இருக்கிற அவன் நெஞ்சத்துல வச்சுட்டு இருக்காளே, அதுக்காக வைக்கல. ஆனால் நானும் ஊர் உலகத்துலனா இவன் ராமானுஜ சிஷியனாமே, ரொம்ப நல்லவனாமே, ஒரு பேர் கிடைக்கிறது அப்படின்னு இவாளெல்லாம் ஏமாத்துறன்றதுக்காக நான் நெஞ்சில வச்சிருக்கேன். அதுதான் என்னது, இது வஞ்ச நெஞ்சின்னு பேரு, அவ நன்னெஞ்சின்னு பேரு. அப்படி இருக்கச்சே நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் அவர்கள் யாரு? குரத்தாழ்வார் முதலானவர்கள். ஆனா நானான இந்த திருவரங்கத்தை என்ன பண்றேன்னா வைக்கிறதுக்காக, இவரெல்லாம் ஊரை ஏமாத்துறதுக்கு, இவர் ராமானுஜர் பக்தராமே, நம்பரன்னா இருக்காரு அப்படின்னு என்ன ஏமாத்தன்னா அமுதனாரான்னாரு. இவர் குரத்தாழ்வார் ரெண்டு அதிமுதம் இல்ல, இவருக்கு இருக்கக்கூடிய சிஷ்ய, இந்த சிஷ்யருக்கு உண்டான பெருமையெல்லாம் சொல்லுவார் இல்லையா? ராமானுஜரை திருவுருவத்தை வச்சுட்டார், கூரத்தாழ்வாடைய சிஷ்யரா, அதுக்கு மேல ராமானுஜம் தான் பாடுகிறானா, இவருடைய திருவடி சம்பந்தத்தெல்லாம் எல்லாம் பெற்றானா, பிரபந்த காயத்திரி நல்லா பாடினானா, இத்தனையும் என்ன கொண்டாடுறா இல்லையா? அதற்காக என்னுடைய வஞ்ச நெஞ்சில் வைத்தேன் ராமானுஜரை. ஆனா நல்லன்பர்கள் எதற்காக வச்சா? எப்போதும் ஏத்து அந்த விஷயத்துக்காக வச்சிருக்கா இல்லையா? அதனால எதுவும். ஆனா இந்த இடத்துல பாருங்க, நம்மோட உடனே நமக்கு என்ன தோணும்னா, சுவாமி அப்பன்னா நாம ராமானுஜன் நம்முடைய நெஞ்சத்துல வச்சா திருவரங்கத்தவதனாரே சமப்பட்டு இருக்கார், ராமானுஜ ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு. அதனால்தான் சுவாமி என்னுடைய நெஞ்சத்துல அவரை கொண்டு வந்து வைக்கல. அதான் வைக்கிறதுன்னா என்ன? பாவம் தான் அது. நிஜமா வைக்க முடியும்னா வைக்க முடியாது. அந்த பாவம் தானே, அந்த பாவம் கூட நினைக்கிறதே இல்லைன்னா தாராளமா நினைக்கலாம். அப்ப அவருக்கு ஏதாவது ஆபத்து வரும்? எந்த ஆபத்தும் வரப்போறது இல்லை, எதுவும் வராது. எதுவும் நன்னா பாருங்க, ராமானுஜருக்கு எதுவும் அண்ட போவது கிடையாது. நன்னா பாருங்க. எது போல பகவானுடைய ஹிருதய குணத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். இங்க மலம் மஞ்சை சீழி என்னென்ன உண்டு, அத்தனை அழுக்குகள் உண்டு. இது அழுக்குடம்புன்னு நம்மளால தெரிகிறது. பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்புன்னு தெரிவிக்கிறானே. இந்த அழுக்குடம்புக்குள்ள பகவான் இங்க அந்தர்யாமையா இருக்கிறானே. அப்ப இந்த வியாப்தகத தோஷம் ஒரு தட்டுமானா தட்டாது. ஸ்ரீபாஷத்துல இதை எடுத்திருக்காரு. இன்னைக்குமா நிறைய ஸ்ரீபாஷம் வந்துட்டு இருக்கு. ஸ்ரீபாஷத்துல பிரதான வியாப்தகத தோஷம். நாம ஒரு இடத்துல இருக்கோம்னா அந்த இடத்துல என்ன வாசனை, அந்த வாசனையால நம்ம பீடிக்கப்படுறோம். அதே போல பகவான் நம்ம இந்த அழுக்கு உடம்புல இருந்துட்டு இருக்கானே, இந்த அழுக்குல மனம் மஞ்சை சீழிதெல்லாம் இருக்குல்லே வியாபித்திருக்கான்னா, அந்த தோஷம் அவங்களுக்கு பகவானுக்கு தட்டுமான தட்டவே தட்டாது. வியாப்தகத தோஷம் அவரை தட்டவே தட்டாது. அதே போல பகவான் நம்ம சுவாமி ராமானுஜன் நம்மளுடைய திருவுள்ளத்தை வைக்கிறபடியாலே நமக்கு இருக்கிற தோஷம் அவர் தட்டப்பட எதுவுமே தட்ட போறது கிடையாது. ஏன்னா எப்பேற்பட்ட கேடு நடந்தாலும் சுவாமி புகழுக்கு ஏதும் வரப்போவது கிடையாது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். தாராளமா இல்லை எனக்கெதிர் அவருடைய திருமேனியை கொண்டு வந்து நம்முடைய திருவுள்ளத்துல தாராளமா வச்சுக்கலாம்.
எந்த தவறு ஏதாவது ஆபத்து வருமா? இப்ப சொல்லிட்டு இருக்காரு ஆபத்து, நைச்சானுசந்தானம்னு பேரு. தன்னை தாழ விட்டு கொண்டு பேசக்கூடிய பேரு. இதுதான் அவருடைய மணவாளமுடியார் தேவனுடைய அவதாரிக்கு பார்த்துட்டோம். பதபதார்த்தம், ஆச்சரியமான பதபதார்த்தம். அதாவது வைத்த வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. வைப்பாய வான்பொருள் அப்படின்னா பெருமை மிக்க ராமானுஜரின் வைப்பாய வான்பொருள், பெருமை மிக்க ராமானுஜன் மிக்க பொருள் அப்படின்னா வான் பொருள். வான் பொருள்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? என்ன அர்த்தம்னா வைப்புன்னு என்ன? ரட்சையாக வைக்கப்பட்ட நிதி. வைப்பு 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 நிதின்னு கேள்விப்பட்டிருக்கணும். வைத்தமாநிதி திருக்கோளூர் எம்பெருமானுக்கு பேரு வைத்தமாநிதி அப்படின்னு பேரு. இப்ப வைப்பு வைப்புன்னா ரட்சையாக வைக்கப்பட்ட நிதி. வான் வைப்பாய வான், வான்னா பெருமை. வான் பொருள்னா இதுதான் சொன்னேன். இந்த பதபதார்த்தம் நன்னா தெரிஞ்சின்றாலே ஒரு நமக்கு புரிஞ்சிடும். வைப்பாயனா வைப்புன்னா ரட்சையாக வைக்கப்பட்ட நிதி, நமக்கு ஆபத்து காலத்துல உதவக்கூடிய நிதி. அதுக்குதான் வைப்புன்னு பேரு. அதான் வைப்பு நிதி, வைப்பு நிதின்னு தெரிவிக்கிறார். அப்ப அந்த வைப்பு வைப்பாய வான், வான் சப்தத்துக்கு பெருமைன்னு அர்த்தம். வான் பொருள்னா பெருமை மிக்க பொருள், பெருமை மிக்க பொருள். வான் பொருள், வான்னா பெருமை, வான் பொருள்னா பெருமை மிக்க பொருள். அந்த பெருமை மிக்க பொருள் என்ன சொன்னேன்? அதான் தனம், அதுதான் தனம். வான் பொருள்னா பெருமை மிக்க தனம். இந்த தனத்துக்கு என்ன பெருமைன்னா மற்ற பொருள்லாம் செலவழிச்சா குறைஞ்சு போயிடும். இந்த பொருள் செலவழிச்சா வளர்ந்துட்டே இருக்கும். இந்த வைப்பாய வான் பொருள். ஏன்னா மற்ற நிதியெல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டோம். ஆத்திர ஒரு 1000 ரூபாய் வச்சிருந்தோம், அதுல ஒரு 500 ரூபாய் வச்சிருந்தோம், இது 500 தான் இருக்கும். 1000 இருக்குமா? அந்த மாதிரிலாம் இருக்காது, போயிடுமோனா. ஆனா இந்த நிதி இருக்கே வைப்பாய வான் பொருள், இந்த தனம் இருக்கே, இந்த தனம், இந்த தனம்னா பணம் காசு தான் வச்சுக்கலாம், சொத்துன்னு வச்சுக்கலாம். இந்த தனம் எடுக்க எடுக்க குறையுமான்னா சாமானிய லோகத்தில் இருக்கக்கூடிய தனம் செலவழிச்சுட்டா குறைஞ்சிடும். ஏன்னா இங்க செலவழிச்சோம்னா அதனால என்னன்னா வளர்ந்துட்டு இருக்கும். எது போல கிணத்துல இருக்க தண்ணியை சேர்ந்துட்டே இருக்கும், இறைச்சுட்டே இருக்கும். இறைக்க இறைக்கத்தான் தண்ணி நன்னா வந்துட்டு இருக்கும், இல்லைன்னா இறைக்கலன்னா தண்ணி வராது. அதே போல இங்க செலவழிக்கிறோம் சுவாமி அப்படின்னா செலவழிக்க வளர்ந்துட்டே இருக்கும். இதுதான் வைப்பாய வான் பொருள். அந்த பொருளுக்கு என்ன அக்ஷயமான பொருள், அக்ஷயமான பொருள்னு பேரு. இந்த வைப்பாய வான் பொருள்னா அக்ஷய அக்ஷய திருத்தியே இல்ல, அக்ஷய பாத்திரம் கேள்விப்பட்டிருக்கணும். அக்ஷய பாத்திரம்னா அதுல இருந்து எடுத்தாச்சுன்னா மேல மேல வந்துட்டே இருக்கும், மேல மேல வந்துட்டு இருக்கும், எடுக்க எடுக்க வந்துட்டு இருக்கும். அதே போல அக்ஷயமான பொருள் பகவான் தான் அக்ஷயம்னு பேரு. கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள்னு சொல்லுவா. அலம்புரிந்த நெடுந்தடக்கை, திருநெடுந்தானத்துல அலம்புரிந்த நெடுந்தடக்கைன்னு தெரியலையா? அப்படிப்பட்ட அக்ஷயமான பொருள், அக்ஷயமான வஸ்து பகவான். அக்ஷயம் பகவான் அக்ஷயம்னு பகவானுக்கு பேர் அக்ஷயம்னு. ராமானுஜருக்கு அக்ஷயர், ராமானுஜருக்கு அக்ஷயர்னு பேரு. கொடுக்க கொடுக்க இன்னும் இன்னும் வந்துட்டு. அதனால்தான் அவர் திருவடியை பற்றியவர்களுக்கு இவர் புகழுக்கு குறையே கிடையாது. சுவாமி அவரை கொண்டு என்னுடைய நெஞ்சத்துல வச்சுட்டு, இது இருண்ட நெஞ்சு, இது தீய நெஞ்சு, வலிய நெஞ்சு, அது மட்டும் இல்ல எப்படிப்பட்ட நெஞ்சு, வஞ்ச நெஞ்சு. எச்சின சுவாமி அதனால குறை வந்துரும்னா ஒரு குறையும் வரும், அப்படிப்பட்ட குறை வராது. நல்லன்பர் மனத்தகத்தே வைப்பாய வான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே. நல்ல அன்பர்னு சொன்னா இல்லையா, நல்ல அன்பர்னு சொன்னாலே போதும் சுவாமி. ஏன் நல்ல அன்பர்னு சொல்றாரு? அப்படின்னா தீய அன்பர் இருக்கா? இருக்கு. எக்ஸலண்டான அர்த்தம் சொல்ல போற, அவருக்கு ஆச்சரியமான அர்த்தம். நல்ல அன்பர் ஒண்ணு வேண்டாம். ஆண்டாள் பாட்டு புல்லின் வாய்க்கின்றானை பொல்லா அரக்கனை அப்படின்னு எடுத்துக்காரு. அரக்கன்னாலே பொல்லாத வந்தனே, அப்ப ஏன் பொல்லா அரக்கன் பொண்ணும்? அப்ப நல்ல அரக்கன் இருக்க அர்த்தம். பொல்லா அரக்கன் ராவணன், நல்ல அரக்கன் விபீஷணன். அதே போல நல்ல அன்பன் போட்டுக்கார். வைப்பாய வான்பொருள் இருந்து நல்ல அன்பர். நல்ல அன்பர்னா தீ அன்பர் இருக்காருன்னா தெரியுது. ஏன்னா அரக்கர்களை 2 பேர் இருக்காரணும். நன்னா அசுரர் நலிவெய்த நல்ல அமரர் பொலிவெய்த. என்ன பாருங்க,
நன்னா அசுரன் நலிவெய்த ஆழ்வார்படி 10ஆம் பாட்டுல நன்னா அசுரன் நலிவெய்த நல்ல அமரர் பொலிவெய்தன்னு இருக்கா இல்லையா? இதுல நல்ல அமரர்னாலே தீய அமரர் இருக்காரா? தீய அமரர் இல்லை. என்ன பாத்துக்கோ, தீய அமரர்னு இல்லை. ஆனா அவர்களே தீய அமரர்கள் அவர்களே நல்ல அமரர்கள். ஒருத்தரே தீய அமரரா ஒருத்தரே நல்ல அமரரா ஆவாரனா? ஆவா. என்ன பண்ணிக்கோ, ஒருத்தரே தீய அமரராக இருப்பார், அவரே நல்ல அமரர்களா இருப்பார். இப்ப இந்திரனை அபச்சாரப்படும் போது தீய அமரர், பிரம்மாவே அபச்சாரப்படும் போது தீய அமரர். இந்திர அபச்சாரப்பட்டானா? ஆமா, கல்மழை பொழிந்தாரணும், அந்த கல்மழையாக 7 நாட்கள் கல்மழையா பொழிந்தாரணும், அப்ப அவன் தீய அமரர்னு பேரு. அதே பிரம்மா அபச்சாரப்படும் போது அவரும் தீய அமரர். அவர் என்ன அபச்சாரப்பட்டா? கண்டுகுட்டி எல்லாம் கவர்ந்துட்டு போயிட்டாரு. அது ஒண்ணு கோபகுமாரர் குழந்தைகள்லாம் கவர்ந்து போயிட்டாருன்னா தீய அமரர். அவரே கண்ணன் முன்னாடி நமஸ்காரம் பண்ணி நான் பண்ண அபச்சாரத்தை க்ஷமிக்கணும் பிரார்த்தித்தாரனோ. இந்திராதி தேவர்களாகட்டும், அதே பிரம்மாதி தேவர்கள் அவெல்லாம் பிரார்த்தித்தாரனோ. அப்ப அவர் நல்ல அமரர். அப்ப தீய அமரர் இந்திரனே, நல்ல அமரர் இந்திரனே, தீய அமரர் பிரம்மாவே, நல்ல அமரர் பிரம்மாவே. எப்போது? தீய காரியத்தை பண்ணும்போது தீய அமரர், நல்ல காரியம் பகவானோடு சம்பந்தத்தை வைத்துக் கொண்டு அவனை சேவிக்கும் போது நல்ல அமரர். திடீர்னு கல்மாரி பொழுந்தான்னா தீய அமரர். அந்த இந்திரன் நல்ல அமரனா? அப்ப அங்க நல்ல அன்பர் இல்லையா? அதே போல தீய அமரர், அதே போல நல்ல அன்பர் தீய அன்பர். யாரோ இருக்கணும், யாரோ தீய அன்பன் என்றால் பகவான்கிட்ட விடுவார் இல்லையா? ஆனா அவர்களுக்கு வேறு ஏதாவது பிரயோஜனம் என்று. சரி சுவாமி, இப்ப நல்ல அமரர் தீய அமரர் தெரியுது. தீய அன்பர் நல்ல அன்பர் யார் சுவாமி? தீய அன்பன் அன்பர்னு பொதுவா வந்துட்டணும். அன்பர்னு வந்துட்டாலே நல்லவன் அர்த்தம். அதுல என்ன சுவாமி தீய அன்பர் நல்ல அன்பர்? ஏன்னா இங்க அப்படிதான் இருக்காரு. வைப்பாய வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுஜனை. வைப்பாய வான்பொருள் என்று அன்பர் மனத்தகத்தேன்னு சொன்னாலே போறோம். எப்ப நல்ல அன்பர்னு சொன்னாரோ அப்ப தீய அன்பர் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்ப தீய அன்பர்னா யாரு, நல்ல அன்பர்னா யாரு? இந்த இடத்துல பாருங்க, யார் தீய அன்பர் அப்படின்னு என்றால் பகவான் ஆனால் அவர்கள் வேற ஏதாவது என்ன சுவாமி? அன்பர்கள் தானே சுவாமி. அன்பர்கள்னா பக்தர்கள். இப்ப பக்தர்களுக்குள்ளேயே நல்ல அன்பர்கள் தீய அன்பர்கள் இருக்கா? பகவான்கிட்ட வேறு ஏதோ ஒண்ணு பிரார்த்தித்தான்னா அவ தீய அன்பர். பகவான் தான் வந்திருக்கா, வேற எதோ ஒண்ணு பிரார்த்தித்தான அவ தீய அன்பர். ஆனால் அன்பு பகவான் தான் இருக்கு, பக்தி தான் இருக்கு. பக்தியை தவிர வேற எதையும் பிரார்த்திக்கலன்னா அவளுக்கு நல்ல அன்பன். அப்ப பகவானிடத்தில் பகவானையே பிரார்த்தித்தால் நல்ல அன்பன். பகவானத்துல வேறு பிரயோஜனத்தை பிரார்த்தித்தால் தீ அன்பன். ஆனால் அன்பு பகவான் தான் இருக்கு. என்ன பண்ணுங்க, 2 பேருக்கும் அன்பு உண்டு. தீய அன்பருக்கும் அன்பு உண்டு, நல்ல அன்பருக்கும் அன்பு உண்டு. ஆனா 2 பேரும் பக்தி தான் பண்ணினார்கள். ஆனா பக்தியோடு வேறு ஏதோ ஒன்றை பிரார்த்திக்கிறா இல்லையா? பக்தியோடு இந்த பக்தி பண்ணினே எனக்கு இது கிடைக்குமா அப்படின்னு பிரார்த்திக்கிறா இல்லையா? அவெல்லாம் தீய அன்பர். நல்ல அன்பர்னார அனன்ய பிரயோஜன பரர்கள். இது 2 சப்தம் வச்சுக்கோங்க. இந்த இதுவும் விளக்கவே வேண்டாம், 2 சப்தத்தை சொன்னா போறோம், நல்லா முடிஞ்சிடும். நல்ல அன்பர்கள் அனன்ய பிரயோஜன பரர்கள், தீய அன்பர்கள் பிரயோஜனாந்த பரர்கள். பிரயோஜனாந்த பரர்கள் என்றால் அன்பை காட்டி வேற ஏதாவது ஒன்று பிரார்த்தித்துக் கொண்டால் பிரயோஜனாந்த பரர்கள், அவர்கள் தீய அன்பர்கள். அன்பை காட்டி பகவானையே பிரார்த்தித்தால் அவர்கள் அனன்ய பிரயோஜன பரர்கள், பகவானை தவிர வேறு ஒன்றையும் பிரார்த்திக்க மாட்டார்கள். அப்படிப்பட்டவர் நல்ல அன்பர். அப்படின்னா இங்க நல்லன்பர்னா இன்னொன்னு சொல்லிடுறேன், சாமானிய இந்த அன்பர்லாம் எதுவும் இல்லை, பகவான் எதுன. இந்த இடத்துல நல்லன்பர்னா என்ன பார்த்தீங்க, ராமானுஜத்துன்னு சொல்லணும், பகவான் கூடப்படாது. நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுஜன்னா இங்க ராமானுஜ சொல்லணும். அப்படின்னா ராமானுஜத்துல போய் கண்ட விஷயத்தை கேட்காம ராமானுஜா உன் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு அவருடைய திருவிடை சம்பந்தம் எனக்கு பிரார்த்தித்தால் அவன் நல்லன்பர். சரி சுவாமி, அவர்கிட்ட அவர் தானே பிரார்த்திக்கிற, வேறதா இருக்கா? பகவான்கிட்ட போனோம்,
சகல பல பிரதோகி விஷ்ணுகு, அவர் எந்த பலன் வேணா கொடுப்பார். கொடுப்பான்றதுக்காக அவர்கிட்ட இத்த கொடுங்க, அத்தை கொடுங்க, வீடு கொடுங்க, சொத்து கொடுங்க, வாடு கொடுங்க, வாசல் கொடுங்க, மனைவி கொடுங்க, மக்கள் கொடுங்க, என்ன வேணா கேட்கலாம். இது பகவான்கிட்ட. இப்ப ராமான் என்ன கேட்கணும்? பக்தியை தான் கேட்க முடியும், இல்ல அவரை தான் கேட்க முடியும். அப்படி கேட்கிறவா நல்லன்னு சொல்லிட்டாரு, வேற எதுவும் கேட்க முடியாது. அப்ப அவங்க தீய அன்பர் எங்க இருக்குன்னா, அவரும் பகவானை போல எல்லாத்தையும் கொடுப்பார். பகவானை போல எல்லாம் அவர்கிட்ட போய் எதையும் கேட்டா கொடுக்க மாட்டாருன்னா கிடையாது, எதையெல்லாம் கொடுப்பார். அவரும் சகல பல பிரதோகி விஷ்ணுன்ற மாதிரி விஷ்ணுவால எப்படி எல்லாத்தையும் கொடுக்க முடியுமோ அதே போல் ராமானுஜரால் எல்லாவற்றையும் கொடுக்க முடியும். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாமி. விஷ்ணு பகவான், பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன், இவர் ஜீவாத்ம கோஷ்டி. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். இவர் ஜீவாத்ம கோஷ்டி, அவர் பரமாத்ம கோஷ்டி. பரமாத்மாவால கொடுக்க முடிஞ்சதெல்லாம் ஜீவாத்மாவால கொடுக்க முடியும்னு வந்துருதுன்னா ஆபத்தே வந்துடுறது. அதனால இவர் வேணா ஒண்ணு பண்ணலாம், மோட்சத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். இவர்கிட்ட மோட்சம் கொடுன்னு சொல்லி உடையவரேன்னு பேரை கொடுத்துட்டா, அதனால இவர் கொடுக்கலாம். தவிர அதை தவிர எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், இதெல்லாம் வேணும்னு கொடுப்பாருன்னா கொடுப்பேன். கொடுப்பார், கொடுத்துன்னு இருக்காரு எப்பவும். ஆனா நாம கேட்கலாமா? இந்த நிலைக்கு வந்துக்கலாம். அவரை தவிர வேறு எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரை தவிர வேறு எதுவும் கேட்க வேண்டியது. சரி சுவாமி, இவருக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? சக்தி இருக்கா? ராமானுஜர் எல்லா பலத்தையும் சகல பலத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? இருக்கு. ஒரே எக்ஸாம்பிள் சொல்றேன்னா கேட்டுங்க. இங்கிருந்து நம்ம கிளம்பி போறோமோன்னு என்ன கேட்டுங்க. அர்ச்சராஜில இதை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். இங்க இருந்து கிளம்பி போறோம். எங்க போறோம்? ஸ்ரீவைகுண்டத்துக்கு. முக்தி அடைஞ்சிட்டோம். ததா வித்வான் புண்ணிய பாபே விதுவிய நிரஞ்சன பரமம் சாந்தி உபைதி. புண்ணியத்தையும் பாபத்தையும் தொலைச்சிட்டு முக்திக்கு போயிட்டோம். போனதுக்கு அப்புறம் அங்க நேரா அங்க போய் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னவோ திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு, பித்ருக்களுடைய ஞாபகம் வந்துருச்சு. பித்ருக்கள் ஞாபகம்னா என்னுடைய தாத்தா இல்ல யாரோ இருந்திருக்கார், அவரெல்லாம் நான் சேவிச்சிருக்கேன். அவெல்லாம் மோட்சம் போயிருக்க மாட்டான்னு எனக்கு தோணித்து. ஏன்னா அத்தனை தூரம் அவளுக்கு ராமானுஜ பக்தியோ பகவத் பக்தியோ ஆச்சாரிய பக்தி இல்ல. நிச்சயமா அவ பித்திருலகம் தான் போயிருப்பா. அவளை பார்க்கணும்னு எனக்கு ஆசை வந்துடுத்து. வருமானு கேட்காதுக்கோ, வந்தாலும் ஆசை வந்துடுத்து. ஆசை வந்தனா என்ன பண்ண, அங்கிருந்து கிளம்பி நான் நேர பித்திருலோகத்துக்கு சேவிக்க முடியுமானா சேவிக்க முடியாது. ஏன்னா நச்சபுனராவர்த்ததே அங்க இருக்கிறவா திருமுதல் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஸ்ரீவைகுண்டம் போனவா திருமுதல் உண்டானா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப திரும்ப வர முடியாது. வாஸ்துவம் தான். வர முடியாதுன்னா நம்மால முடியாதுன்னா பகவான் நினைச்ச முடியும். புரிஞ்சுக்கணும். இப்ப நாம தான் நினைச்சுட்டு இருக்கோம் வர முடியாதுன்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணுவான், அப்ப நமக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. இங்கிருந்து போன உடனே அஷ்டவித கல்யாண குணங்கள் கிடைக்கிறதுன்னு கூடவே ஒரு சக்தி கிடைக்கிறது. என்னன்னா எனக்கு சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியமே இருக்கு. இங்கிருந்து போகக்கூடிய ஜீவாத்மாவுக்கு சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியமும் உண்டு. அவரே சிருஷ்டிக்கலாம், அவரே படைக்கலாம், அவரே அடைக்கலாம், அழிக்கலாம், அதே அவரே ரட்சிக்கலாம். அத்தனை சாமர்த்தியம் உண்டு. பண்ணுவானா? வேதவியாசர் விசாரிக்கிறார் பிரம்மசூத்திரத்துல. இந்த ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்தை விசாரிக்கிறார். பண்ணுவானா? இவன் பண்ண மாட்டேன்னாரு. ஜெகத் வியாபார வர்ஜம் இவன் பண்றதே கிடையாதுன்னு. சிருஷ்டிக்கக்கூடிய என்ன பண்ணுவான்னா அவரே இது எழுதியிருக்காரு பிரம்மசூத்திரத்துல. இவனுக்கு திடீர்னு தன்னுடைய பித்திருக்களை சேவிக்கணும் பார்க்கணும்னு ஆசை வந்துருத்தோம்னா வைகுண்ட வாசலுக்கு வெளியில நம்மலாம் ஒரு கம்பெனி போறோம் வச்சுக்கோ. கம்பெனிக்குள்ளெல்லாம் சில பேர்லாம் விட மாட்டான். அது ரொம்ப ரகசியமான இடமா இருக்கும். ஆனா அந்த கம்பெனிக்கு வெளியில ஒரு 2-3 உள்ளு கட்டியிருப்பா, ரூம்ஸ் எல்லாம் கட்டியிருப்பா. இவன் யார மேனேஜரை பார்க்கணுமோ இல்ல அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யறாள் யாரா பாக்கணும்னா அவன் அந்த உள்ளுக்குள்ள வந்துடணும், அந்த ரூம்குள்ள வந்துடணும். இவன் யார் வந்திருக்காலும் அந்த ரூம்ல உட்காந்துட்டு இருப்பா. இவன் வந்து பாத்துருவா. இந்த மாதிரி ஸ்ரீவைகுண்ட கட்டி வச்சிருக்கா போட்டுருக்கு. அப்ப அந்த உள்ளு இருக்கு இல்லையா, அந்த உள்ள அந்த ரூம், அந்த உள்ளுக்குள்ள இவர் இவாளை இந்த பித்திருக்களை சிருஷ்டித்து, எந்த பித்திருலோகத்தை அவளை சிருஷ்டித்து இந்த உள்ளுக்குள்ள வர வச்சு இந்த ஜீவாத்மா இந்த முக்தாத்மா இருக்கானோ அவன் அங்க பாப்பானா. அந்த அளவுக்கு சக்தி இருக்கு. யாருக்கு? ஒண்ணுமில்லாத நமக்கே. ராமானுஜர் ஆதிசேஷன் நித்தியசூரி, அவருக்கு அந்த சக்தி இருக்குமா இருக்காது? அதைத்தான் தெரியும். எதுக்கு சொன்ன, ஒண்ணுமில்லாத நமக்கே ஒரு பித்திருக்களை சிருஷ்டித்து அவர்களே அங்க உள்ளுக்குள்ள பார்க்க, உள்ளுக்குள்ள உள்ளுன்னா ஒரு ரூம்,
அங்க அவரை வரவழைச்சு பார்க்கக்கூடிய சக்தி நமக்கே இருக்குன்னா இவர் நம்ம விரும்ப நம்ம நம்ம யார் நம்ம நித்தியாத்மா இல்ல, பத்தாத்மாவா இருந்து இன்னைக்கு முக்தாத்மாவா இருக்கும். ஆனா அவர் என்னைக்குமே நித்தியாத்மா, ஆதிசேஷ அவதாரம். அப்படி இருக்காச்சு நமக்கே இத்தனை சக்தி இருக்குன்னா அவர் எல்லா பலத்தையும் கொடுக்கக்கூடிய சக்தி இருக்குன்னா நாராமா இருக்கு. நான் எதுக்கு சொன்னா அப்ப விரைஜைக்கு வெளியே அவரை உற்பத்தம் ஆக்கி முக்தாத்மா, அந்த முக்தனுக்கே இத்தனை பெருமை இருக்குன்னா நித்தியசூரியில் தலைவரான ஆதிசேஷனுக்கு எத்தனை பெருமை இருக்கும். எல்லாத்தையும் பண்ணுவன், இதுதான் உண்மை. எல்லாத்தையும் ஆனா அதற்காக எதுக்காக வந்தாலும் சரி, ஆனா ராமானுஜர் தான் வந்திருக்காரு சுவாமி, அதனால நம்ம என்ன வேணா கேட்கறோம்னா கேட்க முடியாது. நாம எந்த நிலையில இருக்கோம் எல்லாத்தையும் தாண்டியாச்சு. இது வேண்டாம் அது வேண்டாம் அது வேண்டாம், உன் திருவடியை தவிர பக்தோடு தேவையில்லை, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி, அதை தவிர மொத்தது கிடையாதுன்னா. ஆக அப்படிப்பட்ட அந்த நிலை இருக்கா, அதான் வைப்பாய வான்பொருள் என்று நல்ல அன்பன் மனத்தகத்தே. அப்ப நல்ல அன்பர் இருக்கா, தீய அன்பர் இருக்கா. இதுல அன்பர்னு முடிவு பண்ணியாச்சு சுவாமி, அன்பர்னு முடிவு பண்ணியாச்சு பண்ணுக்கிறோம், ரெண்டு பேரும் அன்பர் தானே. அதுல என்ன நல்ல அன்பத்தியம்னா அன்பே இல்லாத விரோதம் இல்லை. இங்க யாரா இருந்தாலும் இப்ப ஒண்ணு திருமலைக்கு நிறைய பேர் போறா, பரீட்சையில பாஸ் பண்ணணும், எனக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வேணும், எனக்கு வீடு கட்டுறதுக்கு பணம் வேணும், எனக்கு இந்த மனைவியில கல்யாணம் ஆகல, எனக்கு கல்யாணம் ஆகணும், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காளணும். அப்ப நடக்கிறதா இல்லையா, நல்லவே நடக்குது, எல்லாமே நடக்கிறது. அதே ஆனா இப்ப அவெல்லாம் விரோதியா, அவெல்லாம் விரோதியே கிடையாது, ஆனா அன்பர்கள் தான். அந்த அன்பர்கள் தீய அன்பர். ஆனா திருமலைக்கு போயிட்டு அங்க என்ன கேட்கிறா, நீதான் வேணும், வேற எதுவும் வேண்டாம். நீ இதுல என்னன்னா பகவானை பிரார்த்தித்தோம்னா எல்லாமே கிடைச்சிடும். அதை தவிர எனக்கு தேவை எதுவும் பரவாயில்லைன்னா பகவான் ஆக மாட்டான். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்ப அவரே கேட்கிறோமோ அதை அப்ப இது விரோதமான விரோதம் கிடையாது. அதனாலதான் அன்பன் எடுத்துட்டா அன்பன் அன்பன் தான். ஆனா நாம் எதிர்க்கு போகன்றது பரீட்சை. ஏன்னா அந்த சுவாமிகிட்ட போய் அவரை கேட்கணுமே தவிர, அவரை கேட்டோம்னா நல்ல அன்பர், அவரை தவிர மற்ற பிரயோஜனத்தை கேட்டா தீய அன்பர். அதைத்தான் பிரயோஜனாந்த பரம். இந்த இடத்துல என்ன தெரிவார், நல்லன்பர் மனத்தகத்தே. நல்லன்பர் நண்பர் அப்படின்னா ராமா அப்படின்னு நண்பர்கள் என்ன ராமாவத மனத்துல வச்சிருக்கலாம். நல்லன்பர் மனத்தகத்தே. அப்படிப்பட்ட நல்லன்பர்லாம் ராமாவத மனசுல வச்ச எதற்குன்னா இவர் சீரிய நிதி, சாமானிய நிதி இல்ல, சீரிய நிதி. அதை இதை உடனே எப்படின்னா நல்ல நிதியா இருந்தா என்ன பண்ணா, அது ஒரு நல்ல ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு வரணும். நல்ல நிதியா பெரிய சொத்தா இருந்து வச்சுக்கேன், அதை கொண்டு பெரிய வைரக்கல் இருக்கு, அந்த வைரக்கல்ல தங்கத்துல வச்சு நல்லா வச்சு உட்படுறானோ அதை போல இது பெரிய வைரம் ராமானுஜர். அப்ப அதை என்ன ராமானுஜருங்கிற நல்ல வஸ்து, அந்த வஸ்துவை பெட்டகத்துக்குள்ள வைக்கணுமோனோ, அந்த செப்பிக்குள்ள வைக்க பூட்டமோனோ, அந்த பெட்டி தான் இது மனசுக்குள்ளே. இந்த நல்லன்பர் மனத்தகத்தே, மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் அந்த பெட்டி. எது தங்கமான பெட்டி. யாருடைய பெட்டி? கூறத்தாழ்வார் முதலையாண்டான் வங்கிபுரத்து நம்பி எம்பார் முதலானவர்கள். என்ன புரிஞ்சுக்கணும், அந்த கூட்டில் நாம இல்லை, திருவரங்கத்துல நானும் இல்லைன்ட்டாரு. இவருக்கு வஞ்ச நெஞ்சுன்னு வச்சுட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா அந்த வஞ்ச நெஞ்சு நம்மகிட்ட இருக்கு, திருவரங்க தமிழ்நாட்டை இல்ல. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். எங்க பாட்டு அப்படின்னா சுவாமி இருக்கணும், அவர் கனதான் சொல்லிக்கிறார். இப்ப நம்ம இது இந்த பிரியத்துக்காக சொன்னேன். இந்த பாசல் அர்த்தம் தெரிஞ்சு சேவிக்க போறது இல்லை. சேவிக்க ஒருவேளை இன்னைக்கு காலக்ஷேபம் கேட்ட சுவாமி, இனிமே சேவிக்கும் போதுல அர்த்தம் வச்சுக்கேன். நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமே ராமானுஜனை, இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையே வஞ்ச நெஞ்சில் வைத்து இப்போதும் வாழ்த்து. இந்த சப்தம் வரும்போது ஒப்பாரில்லாத அறிவினையே வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் இந்த சப்தம் வரும்போது ஓ திருவரங்கத்தன வஞ்ச நெஞ்சு, திருவரங்கத்தன வஞ்ச நெஞ்சு அப்படின்னு நினைக்கப்படாது. அடியந்தான் அடியந்தான். அப்ப திருவரங்க தமிழர் நல்லன்பர் மனத்தகத்து அங்க கொண்டு போய் சேர்க்கணும். அங்க கொண்டு பாட்டுல அப்படி இல்லையேன்னா நாம பாடும் போது அப்படின்னு நினைக்கணும். அவர் தன்னை அப்படித்தானே நினைச்சுட்டு பாடி இருக்காரு, அதனாலதான் சப்தம் அப்படி போட்டிருக்காரு. அப்ப திருவரங்க தமிழர் வஞ்ச நெஞ்சா கிடையாது, வஞ்ச நெஞ்சு நம்மகிட்ட தான். அவர் நல்லெஞ்சு நல்லன்பர். எதுக்கு சொல்ல வந்தா அதுதான் சொல்றது. இப்ப பாட்டு அப்படி இருக்குன்னா அப்படிதான் அப்படிக்கணும். அப்ப நம்ம அதனாலதான் சேவிக்கும் போது நம்ம அந்த எண்ணத்தோடு, அதனாலதான் காலட்சேபம் கேட்டுட்டு சேவிச்சு வச்சுக்க, அந்த எண்ணம் நமக்கு வந்துட்டு வச்சுக்க, ஆனந்தமா ஆனந்தப்படுறான் பகவான். அந்த ஆனந்தப்படுறதுனால நமக்கு மோட்சம் நிச்சயம் எல்லாமே கிடைக்கிறது. சொல்ல வந்தேன்னா
அப்படி மனசுக்குள்ள எப்போதும் வைக்கும். வந்தால் என்ன பகல்வாசி கிடையாது, எல்லா காலத்திலும் வைக்கிறார். நல்லர்கள் அந்த ராமானுஜர் எல்லாத்தையும் வைக்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட ராமானுஜரை மகா பிருத்திவி, மகா பிருத்திவி இருநிலத்தில், இருநிலத்தை பெரிய பூமண்டலம், பெரிய பூமண்டலம். ஏன் பெரிய பூமண்டலம்? இருநில, இருன்னா பெருசு, நல்லா பாத்துக்கோ. எப்போதும் வைக்கும் ராமானுஜனை இருநீலத்துல ரெண்டு லோகம்னா, ரெண்டு லோகம்னா நித்திய பூதி நீலாபூதிங்கிற அர்த்தம் இல்ல, இங்க இரு என்ற சப்தத்துக்கு பெருசுன்னு அர்த்தம். அப்படி பெரிய பூமண்டலம், பெரிய பூமண்டலமா இருக்கு இல்லையா? அதுல அந்த பெரிய பூமண்டலத்துல இருக்கிறவாள்னா ஏன் சுவாமி பெரிய பூமண்டலம் ஏன் சொல்லணும்? பெரிய பூமண்டலம் ஏன் சொல்லணும்னா அத்தனை பாவம் நான் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன அவர் இந்த திருவரங்கத்தினுடைய பந்து, அதாவது அவருடைய பக்கத்தில் உள்ள என்ன சொன்னாலாம், நீ அறுவனை தான் பண்ணியிருக்க, நீ பாவம் தான் பண்ணிருக்க, ஏதோ இந்த ஊர்ல 4 பேர் பண்ணிருக்க, அது மாதிரி நீ பண்ணிருக்க அப்படின்னு சொன்னாலாம். இல்ல இல்ல இல்ல, இந்த இருவினை பெரிய லோகம் மகா பிருத்திவி இருக்கணும், அந்த மகா பிருத்திவியில எல்லாரும் எடுத்துங்கோ, என்னையும் எடுத்துங்கோ. அப்ப அவர் எக்ஸாம்பிள் வைக்கணும். என்ன மாதிரி பாபம் பண்ணவா யார் இருக்காரோ யாரும் கிடையாது. அதான் இருவினையேன் ஒப்பாரில்லாத, என்ன போல பாவம் பண்ணவா எங்க கணம் கிடையாது. ஒண்ணு வேண்டாம், நம்ம தான் 130 கோடியா, இந்த 130 கோடி வச்சுக்கோ. ஏன் வேண்டாமே, இன்னைக்கு 700 கோடி வந்துடுச்சு உலகம் பூர்த்தியா, 700 கோடிக்கு மேல மக்கள் தொகை வந்துடுச்சு. அந்த 700 கோடி மக்கள் தொகையும் சேர்த்துங்கோ, என்னையும் சேருங்கோ. அந்த 700 கோடியில நான் தனித்து இருப்பேன். என்ன சுவாமினா அத்தனை பாவம் நான் பண்ணிட்டேன். இது எத்தனையும் தேடி பார்க்கிறோம். நான் தான் அருவினையேன், அதான் இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன், நான் தான் அத்தனை பாவம் பண்ணினேன். இந்த அமுதனார போல பாவம் பண்ணவா இந்த நீரிலத்தில் இல்லை, நீரிலத்தில் இல்லை. எங்கு சொல்லும் அளவிற்கு பாவம் இருப்பினும் அப்படி இருக்க சொன்னே, இருப்பினும் உன்னிடத்துல ஸ்நேகமும் கிடையாது. ஏதாவது ஒரு அன்பு இருக்கா, காதல் இருக்கா, அவா இருக்கா, வேட்கை இருக்காவும் கிடையாது. ஸ்நேகமும் இல்லாம, ஸ்நேகம்னா நட்பு குடித்தன்மை, அதுவும் இல்லாம. அப்ப அவங்களுடைய ஸ்நேகமும் இல்லை, அன்பு இன்னிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன். அப்படிப்பட்ட வஞ்சனது ஸ்நேகமும் கிடையாது, நல்ல எண்ணமும் கிடையாது, நண்பனான தன்மையும் கிடையாது. நண்பனான தன்மைதான் அப்படின்னு வேஷம் போட்டுன்னு வந்தாலும் பரவாயில்லன்னா ராமன் சொல்றான். மித்திர பாவேன சம்பிராப்தம் நச்சதே, ராமவாக்கியம் இது. மித்திர பாவேன சம்பிராப்தம் நச்சதேயம் கதஞ்சன தோஷோயத்யபி சத்யாதி கதாமேதது அகர்யிதம்னு. மித்திரனாக வர வேண்டிய மித்திரனா நண்பன், நண்பனா கூட வர வேண்டாம், நண்பன் என்று வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல தெரியுங்க. மித்திர பாவேன, இப்ப நான் மாத்திட்டேன், மித்திரனா வர வேண்டாம், அமித்திரனா கொண்டேன். அவன் மித்திரனா வேஷமிட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்லன்னாரு. நான் அப்படின்னா மித்திரன் இல்லாம அமித்திரனா கொண்டேன். ஆனா வெளில பார்த்தா மித்திரா போன வேஷம். அமித்திரனா நண்பன் அல்ல, நண்பனுக்கு எதிர்த்தட்டுதான் அமித்திரன்னு பேரு. அந்த மாதிரி வந்தேன். ஆனா மேலெழுந்த திருவரங்கதான் தெரிவிக்கிற, மேலெழுந்த வாரியா பார்த்தா மித்திரனை போல இருப்பேன். மித்திரனா, ஓ இவரை போல நண்பன் யாருமே கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அமித்திரமான தன்மை அப்படியே பொண்ணுனா, அதுதான் என்னது? வஞ்ச நெஞ்சு. அதான் வஞ்ச நெஞ்சு. அப்ப நெஞ்சுக்கு உண்டான வஞ்சம் என்னவென்றால் கண்ணனை கூட ஏமாத்தும், ராமானுஜன் ஏமாற்றுறது பெரியது. ஏன்னா கண்ணனை இந்த மாதிரி ஆட்களோட நிறைய பழகி இருக்கேன். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸலண்டா ஒரு விஷயம் எடுக்கிறது. வஞ்ச நெஞ்சுன்னு சொல்லியிருக்காருன்னு, கண்ணனை கூட ஏமாற்றும், ராமானுஜனை ஏமாற்றுவதா அப்படின்னு. ஏன்னா அது பெரியது. ஏன்னா கண்ணனாது என்ன போல இருக்கக்கூடிய வஞ்ச நெஞ்சுகளோடு நிறைய பேர் பழகியிருக்கார் கண்ணன். ஓ இவ ஏன்னா இதுக்கு பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவார். சிலதெல்லாம் பாம்பின் கால் பாம்பரியும் சொல்லுவார். என்ன பாம்பின் கால்னா, இவ ஒரு தீயவரா இருந்தாரா, இன்னொரு தீவிரோடு பழகும்போது அவருடைய குணநலங்கள் என்ன, இவருடைய குணநலங்கள் தெரியும். கண்ணனுக்கு அதெல்லாம் தெரியும். எத்தனை பேரு இங்கிருந்து ஆரம்பம், பூதனால இருந்து ஆரம்பிச்சு கேசி பரியந்தம் எத்தனை தீயவர்களோட படையிருக்கான். அதனால கண்ணனுக்கு இந்த மாதிரி ஆட்களோட நிறைய பழக்கம் உண்டு. சுலபத்துல அவனை விடமாட்டார்கள். பகவானுக்கு அசுர பொசுசு கிடையாது. பகவான் நிறைய அசுரர்களோட படையிருக்காருன்னா பொசுசு கிடையாது. ஆனா பிறந்ததே அசுரர்களை பார்த்து கொண்டுதான் பிறந்திருக்கான். ஆனா ராமானுஜர் அப்படி இல்லையே, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னது? நல்ல வெளுத்ததெல்லாம் பால். ராமானுஜர் தான்
நல்லன்பர் இருக்குன்னு கூறத்தாழ்வான் என்ன, முதலையாண்டார் என்ன, எம்பார்னா இவர்களை பார்த்தே வளர்ந்திருக்காரு. சில கோட்டிலாம் இருக்கு இல்லையா, அந்த கோட்டியோடு சேர்ந்து வச்சுக்க, அந்த நல்ல கோட்டியோடு சேர்ந்துட்டுனா இந்த தீயவ கோட்டி இருக்கக்கூடிய வார்த்தைகளோடு மாறிடும், அந்த சப்தங்கள்லாம் கூட மாறும். நல்ல சப்தங்களா வந்துட்டு இருக்கு இல்லையா. இப்ப என்ன போன்றவர்கள் இவர் பார்த்திருப்பாரு, ராமானதை பார்த்திருக்க மாட்டார். கண்ணன் பார்த்திருப்பாரு என்ன போல. ஏன்னா என்ன போல வஞ்சகத்தன்மை இருக்கிறவர கண்ணன் பார்த்திருப்பான். ஆனா ராமானுஜர் பார்த்திருப்பாருன்னா அவருக்கு பார்த்ததெல்லாம் யாரு? கூறத்தாழ்வான், முதலையாண்டான், எம்பார், இவார போல நல்லவர்களை பார்த்திருக்காரோ? பார்த்திருக்கிறது இல்லையா. ஏன்னா அவர் பார்த்தே இருக்க மாட்டாரு. பாருங்க, பார்த்திருக்க மாட்டாரு ராமானுஜர். அதனால சுலபமா ஏமாத்தினேன், சுலபமா ஏமாத்தினேன். அதனால என் நெஞ்சி வஞ்ச நெஞ்சிருந்தார். எல்லாம் ராமானுஜன் மனசு, வெள்ளையானது மனசு, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கின்ற அளவுக்கு ராமானுஜன் சாமர்த்தியம் கிடையாது சுவாமி. அவருக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு? கண்ணனுக்காக சாமர்த்தியம் இருக்கு. இவருக்கு மனசே வெள்ள மனசு. இவருக்கு தீயது ஒரு துளிவிட தெரியாது. அப்படி இருக்கச்சே நானும் தீயவன். இந்த மாதிரி தீயவன் திருவரங்கத்தமிழனா இருக்கார். அடிய மறுபடியும் சொல்றேன், இதன் திருவரங்கத்தமிழனா இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கணும். அடியன்னு தான் சொல்றேன், அவரை சொல்லல. அவரை சொல்றதுக்கு என்ன யோகிதை ஒண்ணும் கிடையாது. அப்படி இந்த தீய என்ன படுத்தி இருக்காரு, இந்த தாழ்ந்தறிக்கையில வச்சிருக்கேனே அப்படின்னு இந்த சாத்தியமான புகழுக்கு என்ன வருமோ அதுதான் நினைக்கிறேன். அவருக்கு இந்த கல்விஷமே இல்லை, இப்படிப்பட்ட எண்ணமே இல்லை. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிறார். அவர் கூட இருக்கிற சிஷ்யால எல்லாம் நல்லன்பர் படைத்தவர்கள். நானும் வஞ்ச நெஞ்சு படைச்சேன். அப்படிப்பட்டவர் நான் கொண்டு வச்சுட்டேனே, அந்த நெஞ்சு வச்சுன்னு வச்ச உடனே அவருக்கு என்ன ஆபத்து வருமோ என்ன. ஏன்னா நல்ல வாழ்க்கையே இருக்காரு, என்னையும் நல்லவனா நினைக்கிறாரு. நான் நல்லவன் இல்லையே. எப்ப நான் நல்லவன் இல்லையோ என்னட்ட ஏதோ ஆபத்து வந்துருவோம்னு நினைக்கிறார். ஒரு ஆபத்து வராது. பார்ப்போம், நாளை காத்தால உண்டு. அவசியம் கேட்க பிரார்த்திக்கிறேன். சாயங்காலம் திருப்பல்லாண்டு குருமுக அனதீத்திய பிராகவேதான சேஷம் அந்த தனி நாயின்றிருக்கு. அது முடிஞ்ச உடனே மின்னார் தமிழ் இண்டு அந்த தனி ஆக போறது அவசியம் வரும்படி பிரார்த்திக்கிறேன். இப்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய துல்லேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பாகவதால் திருவடிகளே சரணம். அடியேன் தன்யோஸ்மி சுவாமி, சேவிச்சுக்கிற சுவாமி. ரொம்ப ஆனந்தமா இருக்கு கேட்க கேட்க. பாக்கியம் அடியேன். தன்யோஸ்மி சுவாமி, திருவடியை சேவிச்சுக்கிறேன் சுவாமி. சுவாமி நமஸ்காரம். சுவாமி, இப்ப நம்ம ஆழ்வார் வந்து நம்மாழ்வார் வந்து திவ்ய தேசத்துல இருக்க பெருமாள் வந்து அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு அது ஒரு சாதனமா வச்சுக்கிட்டு ஏன் நெஞ்சில் வந்து குடியிருக்காருன்னு சொல்றாரு. இப்ப இங்க வந்து மத்த கூறத்தாழ்வான், எம்பார், பட்டர் அவங்க இதுல இருந்துட்டு ராமானுஜர் வந்து ஏன் இதுல வந்து அங்க அப்படி எடுத்துக்கலாமா சுவாமி? அவளை சாதனமா வச்சுக்கிட்டு கடைசியில ஃபைனல் டெஸ்டினேஷன் ஏன் என் மனசுல வர்றதுதான் அப்படின்ற மாதிரி. நீங்க நம்மாழ்வார் விஷயம் சொன்னது தப்பு. என்னன்னா ஆழ்வாருடைய திருவுள்ளத்துக்கு போகணுன்றதுக்கு தான் அந்த திவிதேசத்துக்கு வந்திருக்கான். அங்க வந்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆழ்வாருக்கு வந்தாருன்னு இல்லை, வந்ததே ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு தான். ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு நேரா வர முடியாதுன்றதுக்காக முதல்ல இங்க இருப்போம். இங்க இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு போறோம். மேல அது 8ஆம் வரப்போறது அந்த இடம். ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு வரணும்னு அதை விட்டுடுங்க. இப்ப அந்த நல்லன்பர் என்று சொல்லக்கூடிய கூறத்தாழ்வான் முதலியாண்டான் எம்பாவுடைய திருவுள்ளத்தில் இருக்கிறா போல என்னுடைய திருவுள்ளத்துக்கு வந்தாருன்னா இவருக்கு எந்த இடத்துக்கு வேணாலும் போவார். அன்பு காட்டினா போறோம். அந்த அன்பு நல்லன்பா தீ அன்பான்னு பார்க்க மாட்டார். தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ராமானுஜுக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன, பகவானாவது பார்ப்பார். ஏன் பகவானுக்கு அந்த மாதிரி கில்மிஷன்லாம் உண்டு. அவளோட பழகிருக்காருனோ, பாம்பின் கால் பாம்பறியன்னு பழகிருக்காருனோ. ராமானுஜர் பழகினதுன்னா இல்ல யார்கிட்ட கூறத்தாழ மாதிரி இவாட்ட என்ன இருக்கு, இவாட்ட இருக்கிறதெல்லாம் வெளுத்ததெல்லாம் பால், வேற எதுவுமே தெரியாது. இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நந்தகோபனை போல. நந்தகோபனுக்கு வெளுத்ததெல்லாம் பாலை தவிர எதுவுமே தெரியாது. அதே போல புறத்தாழா முதலியாவன பழகிறபடியா இருக்குன்னா அப்படிப்பட்டவரை நான் வச்சுட்டேன்னா அவர் முதல்லயே கண்ணனை போல இருந்திருந்தானா இந்த திருவரங்கத்துல இவ்வளவு கல்விஷம் இருக்கு, இவரை உள்ளத்துல போகக்கூடாது அப்படின்னு நின்று இருப்பான். ராமானுஜன் நிக்காம வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரு, என்ன ஆபத்து வந்துடுமோ அவருக்கு, என்னால அதான் பயப்பட. தன்யோஸ்மி சுவாமி, அடியன் ராமானுஜதாசி சுவாமி. சோ அந்த நம்மாழ்வார்ல அவரோட இது அதோட இது உயர்ந்தது.
ஆக்சுவலா ஆமா, அதை விட இது உயர்ந்தது. அதோட இதுவாக இது பண்றாரு. அது பகவான் வந்து ஆழ்வார் உள்ள திருவள்ளத்துக்கு போறதுக்கு திவ்ய தேசம் வந்ததே என்ன, ஆழ்வார் திருவள்ளத்துக்கு போறதுக்கு. ஆழ்வார் திருவுள்ளத்துக்கு போறதுதான் திவ்ய தேசம் வந்திருக்காரு. திவ்ய தேசத்துல வாசம் பண்றதுக்காக வரல. இங்க போறோம், நேரா போக முடியாது. அப்ப இங்க இருந்துட்டு போனோமோ, அதெல்லாம் அங்க வந்துட்டு போனார். ஆனா இது அப்படி இல்லை. பூர்த்தியா வரைச்சு இதெல்லாம் பூர்த்தியா பார்க்க போறோம். ஒவ்வொன்றும் அலசி அலசி சொல்றேன் உங்களுக்கு. என்ன ஒண்ணு, ஆனா என்ன ஒண்ணு, அங்க ஏதோ கேட்ட மாதிரி இருக்கு, அதுவும் இதுவும் சேமான்ற மாதிரி. ஏன்னா நீங்க வந்து அந்த அந்த நம்மாழ்வாரோட இது வந்து கொஞ்சம் அதான், ஏன்னா நீங்க திருவாய்மொழியில ஒன்றும் ஆரம்பிக்கல, அதனால சொல்லல போல இருக்கு. எனக்கு வந்து அங்க எங்கேயோ கேட்டிருக்குமா இதே மாதிரி. அப்ப அதுவும் இதுவும் சேம் தானா, இல்ல இது உயர்த்தி சொல்றாரா, இது என்ன எக்ஸாக்டா என்ன அப்படின்னு எனக்கு கடைசியா கேட்டு போதும். அது வேற, அது வேற, அது வேற, அது வேற. அதே போல இங்க பக்தி தசைன்னு சொன்னேன் இல்லையா, திருப்பல்லாண்ட வரைச்சு அங்க பிரேம தசைன்னு வருது. அது வேறு. அதான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவத்துல இருக்கும். நம்ம இதை கொண்டு போய் அங்க போய் சேர்க்க முடியாது. அதனாலதான் எதுவா இருந்தாலும் வியாக்கியானத்தை பார்த்து தான் சொல்லணும். எனக்கு தெரியுமே, நான் இத்தனை நாள் காலகம் பண்ணியிருக்கிறேன், எனக்கு ஞானம் இருக்கேன்னா போச்சு. தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சொல்லிட்டு உபதேச வர வார்த்ததென்றால் மூர்க்கராவார். அவ என்ன போட்டிருக்காளோ அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து பண்ணிட வேண்டியதுதான், வேற எதுவுமே கிடையாது. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. தேவரை திருவடியை சேவிச்சுக்கிற சுவாமி. தன்யஸ்மி சுவாமி. அடியேன் சுவாமி தேவரை திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. தன்யஸ்மி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சுவாமி. அடியேன் சுவாமி. அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி தன்யஸ்மி சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக.